ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்கிமேட்டிக் அப்புறம் கண்ட்ரோல் வயரிங்லாம் எப்படி ரீட் பண்ணணும், அதெல்லாம் சிங்கிள் லைன் டயக்ராமில் எஸ்எஸ்ல இருக்கிறது எப்படி ரீட் பண்ணலாம், என்னென்ன காம்பனண்ட்லாம் இருக்குது சப்ஸ்டேஷன்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக நம்மளுடைய விசிபிக்கான ட்ராயிங்ஸ் புக்ஸு அதெல்லாம் பிஎல்சி வயரிங் எப்படி பண்ணணும், அதெல்லாம் எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் வயரிங்லாம் பேசிக்காக எப்படி இருக்கும் சிம்பிள்ஸு, அதுக்கான ரெஃபரன்ஸ் புக்ஸு, அப்புறம் சிங்கிள் லைன் டயக்ராமுக்கான ரெஃபரன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இது வேணுன்றவங்க ரெக்வஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணி படிங்க. அது இல்லாமல் நான் இந்த வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு 10-15 வீடியோஸ் நான் அட்டாச் பண்ணி உங்களுக்கு ஒரு டுட்டோரியல் வீடியோ மாதிரி வச்சுருக்கேன். அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு இன்டெப்த்தாக இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்றவங்க இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி வீடியோஸ்லாம் பாருங்கள். அதெல்லாம் ரெஃபரன்ஸ் புக்ஸ் அப்புறம் வயரிங் புக்கெலாம் நான் அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாமே நான் அந்த கோர்ஸுக்கு கொடுப்பேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. நம்மளுடைய ஃபண்டமெண்டல் பேசிக் வயரிங்கை போய் நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வயரிங் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக்கல் ஸ்கிமேட்டிக்கில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் வயரிங்ஸ் அப்புறம் பவர் சர்க்யூட் வயரிங்லாம் எப்படி நம்ம ரீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓவர்வியூவாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்டில் தெரிவிச்சிருந்தீங்க கண்ட்ரோல் சர்க்யூட் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஓரளவுக்கு ஓவர்வியூவாக நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் கண்ட்ரோல் வயரிங் ரீட் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் மிஷினரிஸோடைய மேனுவல்ஸ்லாம் எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். அது இல்லாமல் அதில் ட்ராயிங்ஸ் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் வயரிங்லாம் காமிச்சிருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு சில வாட்டி நம்ம ரீகால் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா நமக்கு சின்ன ஒரு ஐடியா நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ஓகேங்களா. இதில் நம்ம ஓவர்வியூவாக பார்க்கலாம். அதெல்லாம் ஃப்யூச்சரில் நம்ம பேசிக்கான ஒரு ஸ்டார் டெல்டா அப்புறம் கண்ட்ரோல் வயரிங்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது. அதை பற்றிலாம் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ராயிங்ஸ். ஒரு ட்ராயிங் நிறைய டைப் ஆஃப் ட்ராயிங் இருக்குது. சிவில் ட்ராயிங்ஸ் இருக்குது, மெக்கானிக்கல் ட்ராயிங் இருக்குது, எலக்ட்ரிக்கல் ட்ராயிங் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் டயக்ராம், வயரிங் டயக்ராம், ஸ்கிமேட்டிக் டயக்ராம், லேடர் லாஜிக் டயக்ராம், அப்புறம் ஃப்ளோரோட பிளான்ஸ், அப்புறம் சைட் பிளான் சொல்லிட்டு கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவையான ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ். நம்மளுடைய சிம்பிள்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எலக்ட்ரிக்கல் வயரிங்கை கரெக்டாக ரீட் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏதாச்சும் ஃபால்ட் ஏற்பட்டால் ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், சிவில், ஸ்ட்ரக்சரல், லேண்ட்ஸ்கேப்பிங் சொல்லிட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிம்பிள்ஸ்லாம் இருக்குது. எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக ஒன்று பிரிச்சிருக்காங்க. ஒன்று பவர் அண்டு கண்ட்ரோல் சொல்லி பேசியிருக்காங்க. ஓகேங்களா. 2 டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ் இருக்குது. ஒன்று பவர், இன்னொன்று கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கான சிம்பிள். ஓகே, சம் பவர் சிம்பிள்ஸ் என்னென்னு காமிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் டிஸ்கனெக்டட் சுவிட்சு, அப்புறம் ஆக்சிலரின்னு போட்டிருக்காங்க. நான் ஃபியூஸ் டிஸ்கனெக்டட் சுவிட்சு, அப்புறம் காண்டாக்டர், அப்புறம் ஓஎல்ஆர், இதெல்லாம் பவர் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. 2 கேட்டகரியாக இருக்குது. ஒன்று பவர், அப்புறம் கண்ட்ரோல் சர்க்யூட். பவர் சர்க்யூட்னா என்ன, நம்மளுடைய மெயின் பவர் லைன்ஸ் கேபிள்ஸ்லாம் போது பார்த்தீங்களா, அதெல்லாம் பவர் சர்க்யூட் சொல்லுவாங்க. நம்ம காண்டாக்டருக்கு போகிறது எல்லாமே பவர் சர்க்யூட்டு. அதே போல் இந்த ஃபியூசஸ் எல்லாமே பவர் சர்க்யூட்டு. கண்ட்ரோல் சர்க்யூட்னா என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சர்க்யூட். த சிம்பிள் அண்ட் அப்சர்வேஷன் போட்டிருக்காங்க. 2 டைப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிம்பிள், பவர் அண்ட் கண்ட்ரோல். இப்போ நம்ம பார்க்க போது கண்ட்ரோல் சிம்பிள்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. நம்ம இந்த சிம்பிள்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு, எங்கே ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால் இதில் காமிச்சிருக்க மாதிரி நார்மலி ஓப்பன் புஷ் பட்டன் மொமெண்டரி, நார்மலி க்ளோஸ்டு புஷ் பட்டன் மொமெண்டரி, அப்புறம் லிமிட் சுவிட்சு, அப்புறம் எல்லாத்துக்கும் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிமிட் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா NO NCன்னு சொல்லிட்டு 2 காம்பினேஷனாக பிரிச்சிருப்பாங்க. நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ்டு. எப்போ ப்ரெஸ் பண்ணுறோமோ NOவாக இருக்குது NC ஆகும், NCயாக இருக்குது NO ஆகும் மாறும் லிமிட் சுவிட்சில். இந்த சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதை தான் இங்கே காமிச்சிருக்காங்க. 2 காம்பினேஷன் காமனாக கொடுத்து அவங்க அவுட்புட் எடுத்து வர மாதிரியும், எப்போலாம் லிமிட் டச் ஆகுதோ NC NO சேஞ்ச் ஓவர் ஆகும். இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சிம்பிள்ஸுக்கான நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. NO புஷ் பட்டன், இதுதான் NO புஷ் பட்டனுக்கான சிம்பிள். இது நார்மலி க்ளோஸ்டு புஷ் பட்டனுக்கான சிம்பிள். இது லிமிட் சுவிட்சுக்கான சிம்பிள். இதில் ஸ்டாண்டர்டு சிம்பிள்ஸு. அப்புறம் இது ஃப்ளோட் சுவிட்சு, நார்மலி க்ளோஸ்டு. இது பைலட் லைட். அப்புறம் நம்மளுடைய காயில் எனர்ஜிஸ் அதெல்லாம் இது. அப்புறம் சுள்நாடு காயிலுக்கான சிம்பிள். அப்புறம் ரிலே கான்டாக்டு NO நார்மலி ஓப்பன், இப்படி போட்டு நார்மலி க்ளோஸ். இதெல்லாம் நீங்கள்
கண்ட்ரோல் சர்க்யூட் வந்து ஞாபகம் வச்சு. அதே போல் இன்டர்வியூவில் போனீங்கன்னா வந்து பவர் சர்க்யூட்னா என்ன, கண்ட்ரோல் சர்க்யூட்னா என்னன்னு கேட்பாங்க. பவர் சர்க்யூட்னா என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கரண்ட் கேரி பண்ணக்கூடிய காண்டாக்டர்ஸ், அப்புறம் வந்து ஃபியூசஸ், அப்புறம் கேபிள் எல்லாமே வந்து பவர் சர்க்யூட் சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்னா என்ன பார்த்தீங்கன்னா இது போல் இருக்கக்கூடிய மொமெண்ட்ரி புஷ் பட்டன்ஸ், எல்இடி லைட்ஸ், அப்புறம் லிமிட் சுவிச்சஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பேசிக்காக ஒரு லேடர் லாஜிக்கில் இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி வந்து கண்ட்ரோல் சர்க்யூட் வந்து ரீட் பண்ணணும் எப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 சோர்ஸ் ஆஃப் சப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டாப் புஷ் பட்டன், இது வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன், இது வந்து நம்மளுடைய காயில் அல்லது காண்டாக்டர்னு வச்சுங்களேன். இது வந்து ஓவர்லோட் ரிலே, நார்மலி க்ளோஸ்டு. இது வந்து இது போல் சிம்பிள் போட்டிங்கன்னா வந்து நார்மலி க்ளோஸ்டுன்னு அர்த்தம், எப்பயுமே வந்து அது க்ளோஸில் இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காண்டாக்டர் காயில் இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய சீலிங் காண்டாக்ட் இல்லை ஆக்சிலரி காண்டாக்ட் பாயிண்ட் இதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எம்எஸ்ன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த காயிலுடைய உங்களுக்கு நான் அடுத்த ஆட் அண்ட் பிளாக்ல காட்டும்போது உங்களுக்கு புரியும். இந்த காயிலுடைய ஆட் அண்ட் பிளாக்லேருந்து NO எலமெண்ட் வழியாக வந்து இப்படி லூப் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு. அது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்த ஸ்லைடில் பார்த்தா கிளியராக புரியும். அதே போல் இந்த காயில் ஆன் ஆச்சுன்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய காயில் வந்து NO ஆகிடும், இது வந்து NC ஆகிடும். ஓகேங்களா, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் நான் அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நார்மலாக வந்து நம்ம இந்த புஷ் பட்டன் அழுத்தும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து இந்த காயில் எனர்ஜிஸ் ஆகுது. இந்த காயில் மூலயமா வந்து சீலிங் காண்டாக்ட், இந்த காண்டாக்ட்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த எம்எஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலே வந்து இதிலேருந்து வரக்கூடிய ஒரு NO ஒரு ஃபீட்பேக் லைன். ஓகேங்களா, இந்த எம்எஸ் இது வந்து NC, அந்த பவர் லைன் வந்து இந்த பவர் லைன் வந்து இதோட NC வழியாக போயிட்டு நமக்கு வந்து இந்த இண்டிகேஷன் லேம்பு வந்து போகும். அதே போல் இங்கேருந்து N1 போட்டிருக்காங்களா, இந்த NO என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த காண்டாக்டர் ஆன் ஆச்சுன்னா அதுலேருந்து போகக்கூடிய ஒரு NO ஆக்சிலரி காண்டாக்ட் வழியாக வந்து நமக்கு வந்து இந்த சப்ளை வந்து லூப் பண்ணியிருப்பாங்க. இங்கேருந்து போகிற சப்ளை அங்கே போயிட்டு தான் வந்து NO எலமெண்ட் வழியாக அப்படி வந்து நமக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை பார்த்தா கிளியராக புரியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய IEC பிரிண்ட்டு அதோடைய நம்பர்ஸ்லாம் என்ன, எப்படி இது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ட்ராயிங்ஸில். இதெல்லாம் நீங்கள் ஓவராலாக படிச்சுங்க. பட் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஆக்சிலரி காண்டாக்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த 13, 14ன்றது வந்து NO. இந்த A1, A2 உடைய ஆக்சிலரி காண்டாக்ட் 13, 14ன்றது வந்து NO. அதே போல் 21, 22ன்றது வந்து NC. இதோடைய இந்த காண்டாக்டோடைய சைடில் கொடுத்துருக்கூடிய NC. அதே போல் 31, 32ன்றது வந்து NO, நார்மலி க்ளோஸ்டு. இது வந்து 43, 44 வந்து NO. ஓகேங்களா, இது எப்படின்னா இந்த காண்டாக்டர் ஆன் ஆச்சுன்னா இந்த காண்டாக்ட்லாம் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா, இது வந்து இந்த காண்டாக்டோடைய எலமெண்ட்டோட ஃபீட்பேக் அது எப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நீங்கள் பேசிக்காக பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காண்டாக்டரில் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் காண்டாக்ட், அப்புறம் இந்த ஆக்சிலரி காண்டாக்ட் சொல்லுவாங்க. இந்த ஆக்சிலரி காண்டாக்ட்லாம் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சிலரி காண்டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காண்டாக்டர் வந்து ஆன் இருக்கான்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்டஸ் கண்டுபிடித்துக்கு தேவையான ஃபீட்பேக் எல்லாமே வந்து இந்த ஆக்சிலரி காண்டாக்ட்லேருந்து தான் போகும். இப்போ சப்போஸ் நான் சொல்கிறேன் ஒரு மோட்டருக்கான பவர் சப்ளைன்னு வச்சுக்கோங்க. இந்த காண்டாக்டர், இந்த மோட்டர் ஆன் ஆச்சுன்னு நமக்கு எப்படி தெரியும்? இந்த ஆக்சிலரி காண்டாக்ட் மூலிமா சப்ளையை கொடுத்து எடுத்திருப்பாங்க அவுட்புட். அது எடுத்துகிட்டு போய் PLCக்கோ அல்லது வந்து ஒரு இண்டிகேஷன் லேம்புக்கோ வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த மோட்டர் ஆன் இருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீட்பேக் வந்து போகும். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். L1, L2, L3 இது வந்து T1, T2 இது வந்து மெயின் காண்டாக்ட். இது வந்து நீங்கள் RYB 3 ஃபேஸ் கொடுத்துருப்பீங்க. RYB 3 அவுட்புட் வந்து மோட்டருக்கு போகும். இது வந்து A1, A2 காயில் வந்து ஆன் பண்ணுறது தேவையான 230 volt கண்ட்ரோல் சப்ளை. இது 83, 84, 71, 72, 61, 62லாம் வந்து ஆக்சிலரி காண்டாக்ட் சொல்லுவாங்க. இந்த காண்டாக்டர் ஆன் ஆச்சா இல்லையான்னு சொல்கிறதுக்கு தேவையான ஒரு ஃபீட்பேக் லைன். அதாவது அந்த டிராயிங்கை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த காண்டாக்டர் ஆன் ஆச்சுன்னா இங்கே இருக்கிற எலமெண்ட் எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி இங்கே NO இருக்கிறது வந்து ஆன் ஆகும்போது வந்து NC ஆகிடும். இங்கே NC இருக்கிறது வந்து NO ஆகிடும். இந்த காண்டாக்டர் ஆன் ஆச்சுன்னா இதுக்கு அப்பாட்டாக வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் வந்து ட்ராயிங்கில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு பேசிக்காக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி ஆக்சிலரி காண்டாக்ட் சொல்லிட்டு IEC காண்டாக்டர். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். சப்போஸ் இதுதான் நம்மளுடைய யூஸ் பண்ணக்கூடிய காண்டாக்டர். A1, A2 வந்து நம்ம கண்ட்ரோல் சப்ளை கொடுத்துருவோம் RYB. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா RYB மோட்டருக்கு வந்து அவுட்புட் போயிடும் 3 ஃபேஸ். இதுதான் வந்து நம்மளுடைய ஆட் அண்ட் பிளாக். இந்த ஆட் அண்ட் பிளாக்ல பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து NOவாக இருக்கலாம் அல்லது வந்து கீழே வந்து NCயாக இருக்கலாம். அந்த NO NCக்கான ஆக்சிலரி காண்டாக்ட் தான் இது. ஓகேங்களா, நம்ம மோட்டர் வந்து ஆனாக இருக்கா இல்லையா ஃபீட்பேக்லாம் வந்து இந்த எலமெண்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு தான் வந்து இந்த ஆக்சிலரி காண்டாக்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும்.
நார்மலாக வந்து இங்கே காண்டாக்டர் அதோட ஆன் பிளாக் காமிச்சிருக்காங்க. நான் இதை ஜூம் பண்ணி காட்டுறேன். சாரி, இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 பவர் காண்டாக்ட். இது 1 2 3 1 2 3 இந்த 4 1 3 5 அதுக்கு ஆப்போசிட்டாக 2 4 6 இது வந்து பவர் காண்டாக்ட். அதை தான் வந்து இங்கே காமிச்சிருக்காங்க ட்ராயிங்கில். நார்மலி ஓப்பன். அதே போல் இதோட ஆக்சிலரி காண்டாக்ட் கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து ஆக்சிலரி காண்டாக்ட். ஆக்சிலரி காண்டாக்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய காண்டாக்ட் லைன்ஸ் தான் வந்து ஆக்சிலரி காண்டாக்ட் சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா எப்போல்லாம் அந்த காண்டாக்டர் ஆன் ஆகுதோ அப்போ வந்து இந்த RYB 3 ஃபேஸும் க்ளோஸ் ஆகும். அதெல்லாம் வந்து NOவாக இருக்கிறதுலாம் வந்து NC ஆகவும், NCயாக இருக்கிறது வந்து நார்மலி ஓப்பன் க்ளோஸ் ஆகவும் இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து இந்த ட்ராயிங்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக போய் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் பேசிக்காக IEC சிம்பிள்ஸ். இந்த சிம்பிள்ஸ்லாம் கரெக்டாக ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ட்ராயிங். நிறைய பேர் வந்து ட்ராயிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க. அது இல்லாமல் வந்து பேசிக் ப்ராசஸ் ஆஃப் மிஷினரியோவை கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மிஷின் ப்ராசஸே தெரியாமல் போய் லாஜிக்கை செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. என்ன ப்ராசஸுக்கு என்ன காண்டாக்டர் ஆன் ஆகுது, என்னென்ன டைமில் ஆன் ஆகுது, என்ன சீக்வன்ஸில் ஆன் ஆகுது, அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். இந்த சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்து வச்சுங்க, கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ட்ராயிங் ரீட் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து பேசிக்காக சிம்பிள் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வந்து நிறைய மேனுஃபேக்சரே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மேனுவல் மேனுஃபேக்சரே வந்து சிம்பிள்ஸ்லாம் ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்பிள்ஸ்லாம் ரீட் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் ட்ராயிங் ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து நம்மளுடைய லாஸ்ட் ஃபைனல் ட்ராயிங்கு. இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து அதே தான் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 1 2 3ன்றது வந்து 1 2 3 4 இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து மெயின் காண்டாக்ட். இது எப்போ நம்ம சப்ளை புஷ் பட்டன் வைக்கிறோமோ அப்போ வந்து ஆன் ஆகும். இந்த சீலிங் காண்டாக்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 13 14 அதெல்லாம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 43 44 இருக்குது பார்த்தீங்களா. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 43 44ன்றது வந்து ரெட் லைட் இண்டிகேஷனுக்கு வந்து ஃபீட்பேக் எடுத்துருக்கு. இந்த காண்டாக்டர் எப்போ ஆன் ஆகுதோ அப்போ வந்து இந்த காண்டாக்டர் வழியாக வந்து ஆக்சிலரி காண்டாக்டர் வழியாக வந்து சப்ளை எடுத்துருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா இந்த 43 44 க்ளோஸ் ஆகி ரெட்டின் லைட் வந்து எரியும் எப்போ வந்து காண்டாக்டர் ஆன் ஆகுது. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 21 22ன்றது வந்து க்ரீன் லைட். இது வந்து நார்மலி க்ளோஸ்டு எப்போ ஆஃப் கண்டிஷனில். அப்போ என்ன ஆகுனா எப்போ காண்டாக்டர் ஆன் ஆகுதோ அப்போ வந்து இது ஓப்பன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 21 22 கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 21 22 வந்து நார்மலி க்ளோஸ்டு. எப்போ இந்த காண்டாக்டர் வந்து ஆன் ஆகுதோ அப்போ வந்து இது ஓப்பன் ஆகிடும். அந்த ஆன் ஆகாத டைமில் வரல இது வந்து க்ளோஸில் இருக்கும். இதோட இந்த ட்ராயிங் இப்படி போட்டிருந்தாங்கன்னா எந்த காண்டாக்டருக்கு கீழே போட்டிருக்காங்களோ அது வந்து நீங்கள் கரெக்டாக மென்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் இங்கேயும் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து A1 இந்த A702 K1 ஆக்சிலரி லைன்ஸ் எல்லாமே இதெல்லாம். இந்த ட்ராயிங் நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணிங்கன்னா வந்து எங்களுக்கு கிளியராக புரியும். நான் ஹோல்டு பண்ணி காட்டுறேன் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு. இது வந்து ஸ்டாப் புஷ் பட்டன், இது வந்து ஓவர்லோட் ரிலே, இது வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டனு, இது வந்து NO சீலிங் காண்டாக்ட் 13 14 போட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த 13 14 எதுக்குன்னா இன்கேஸ் நம்மளுடைய நம்ம ஆன் பண்ணோன்னு வச்சுங்களேன் என்ன ஆகுனா இது வழியாக வந்து மோட்டர் வந்து ஹோல்ட் ஆகணும். அந்த சீலிங் காண்டாக்ட் சொல்லுவாங்க. இதை ஆன் பண்ணி விட்டுட்டுனா நார்மலாக வந்து ஓப்பன் ஆகிடும். இது மூலியம் நம்ம சீலிங் காண்டாக்ட் மூலம் சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகுனா நம்ம மோட்டருக்கான காயிலுக்கு சப்ளை போய்ட்டு கண்டினியூஸாக வந்து ஹோல்ட்லேயே இருக்கும், ரன்னிங்லேயே இருக்கும் மோட்டர். எப்போ ஸ்டாப் புஷ் பண்ண எடுத்துருமோ அப்போ வந்து ரிலீஸ் ஆகிடும். இந்த 13 14 வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 13 14 நார்மலி ஓப்பன். எப்போ காயில் எனர்ஜிஸ் ஆகுது அப்போ வந்து க்ளோஸ் ஆகிடும். இந்த ட்ராயிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுபோல் நம்ம ஃபியூச்சரில் நிறைய டைப் ஆஃப் ட்ராயிங்ஸ்லாம் வந்து எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா வந்து டியூவல் ஸ்டார்டரில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் அதெல்லாம் வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட கண்ட்ரோலரிங்லாம் எல்லாம் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு பிகினர் லெவலில் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா வந்து எந்த ஒரு இன்டர்வியூ போனாலுமே கண்டிப்பாக வந்து டியூவல் ஸ்டார்டர் பற்றின கேள்வி வந்து கம்பல்சரி கேட்பாங்க. அதெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பற்றியும் கேட்பாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பற்றின எப்படி என்னென்ன கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூ கொஸ்டின் வீடியோலாம் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டார்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வந்து மோட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுறது. அது இல்லாமல் வந்து 5 HP உள்ளே இருக்கக்கூடிய மோட்டருக்கு மட்டும்தான் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே 5 HP மேலே அபோவ் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவாங்க.
அதே போல் நம்மக்கிட்ட வந்து ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டர் ஒன்று இருக்குது. அந்த இண்டக்ஷன் மோட்டர்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது என்ன யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ரோட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டார்டர் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்காக இன்டர்வியூ பண்ணினா கூட தெரிஞ்சு வச்சுங்க. கம்பல்சரி வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறாங்க, என்ன டைப் ஆஃப் ஸ்டார்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னு கம்பல்சரி கேட்பாங்க. இது வந்து 5 HP-க்குள்ளே இருக்கக்கூடிய மோட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே அபோவ் போகும்போது வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு மேலே வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக வந்து ஸ்டாஃப் ஸ்டார்டர்லாம் நிறைய ஆன்லைனில் நிறைய வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து கிளியராக வந்து எப்படி கண்ட்ரோல் லைனிங்லாம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வந்து இந்த டிராயிங்ஸ் மொத்தத்தையுமே வந்து நான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து ஈஸியாக புரியும். ஏன்னா ஒரு பிகினர் அளவு கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் வயரிங்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுங்க, எப்படி வந்து வயரிங் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் நம்மளுடைய 4 amps. ஓகேங்களா? 2.5லேருந்து 4 amps எல்லாம் இது பண்ணக்கூடிய செட்டிங் பண்ணக்கூடிய ஒரு டிஓ ஸ்டார்டர், டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஸ்டாப் புஷ் பட்டனு, இது வந்து ஸ்டார்ட்டு. ஓகேங்களா? இது வந்து ஆல்வேஸ் NC, இது வந்து நார்மலி NOவில் இருக்கும். இப்போ நான் இது உள்ள என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இதுதான் நம்ம டிஓ ஸ்டார்டர் உள்ள இருக்கக்கூடிய பேசிக்கான காம்பனன்ட்ஸ்லாம் இதெல்லாம் தான். இதை பார்த்திங்கன்னா வந்து ஒரு காயில் இருக்குது, A1 A2ன்னு. இதுதான் வந்து லேட்ச் காயில் சொல்லுவாங்க. அது இல்லாமல் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது அவுட்புட் டெர்மினல். இங்கே இருக்குது 1 2 3 மூணுமே வந்து அவுட்புட் டெர்மினல் சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுடைய கரண்ட் செட்டிங், எவ்வளோ ஆம்ஸில் வந்து நம்மளுடைய மோட்டர் வந்து ட்ரிப் ஆகணும், பேக்கப்பு செட்டிங் பண்ணுற நாப் இது. ஓகேங்களா? நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து மோட்டர் வந்து 3.5 amps எடுத்து ஒன்று ட்ரிப் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நாபை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியா போதும். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். இது போல் நீங்கள் வந்து மோட்டருடைய கரண்ட் செட்டிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மோட்டருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஸ்டார்டர் வாங்கிட்டு நீங்கள் வந்து டியூன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது போல் 4 amps வந்து ட்ரிப் ஆகணும். உள்ளே வந்து எல்லாமே தெர்மல் ட்ரிப் தான். அதனால் வந்து நீங்கள் மோட்டருடைய மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு மோட்டருடைய நேம் பிளேட்லேயே கொடுத்துருப்பாங்க. இல்லைனா நீங்கள் வந்து கால்குலேஷன் போட்டு கூட கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது உள்ள என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசிக்காக பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து அந்த லேட்ச் கான்டாக்ட். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம சப்ளை புஷ் பட்டன் அழுத்துறோன்னு இது போய் லேட்ச் ஆகிட்டு நமக்கு வந்து சப்ளை வந்து இது வழியாக ஒரு அவுட் கோயிங் RYB. இன்புட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இன்புட்டு RYB. ஓகேங்களா? இந்த ஸ்டார்டரில் வந்து எப்பவுமே இன்புட் வந்து இங்கே தான் கொடுக்கணும். இதை பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல, இருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து இன்புட் லைன் RYB 3 ஃபேஸ் வந்து கொடுக்கணும். அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து RYB அவுட்புட்டு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளை கொடுத்த உடனே இங்கே இருக்கக்கூடிய இந்த காயில் பார்த்தீங்கன்னா வந்து 400 வோல்டேஜில் லேச்சிங் எப்படி சொல்ல எலக்ட்ரோமேக்னட்டாக ஆக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகுனா வந்து இந்த ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி மூவ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் பாயிண்ட் தெரியுதுங்களா, இதுதான் வந்து க்ளோசிங். இது வந்து என்ன ஆகுனா இப்படி க்ளோஸ் ஆகும்போது என்ன ஆகுனா நமக்கு வந்து RYBன்னு சொல்லிட்டு 3 ஃபேஸ் அவுட்புட் வந்து நம்மளுடைய மோட்டர் வந்து போகும். இதுதான் வந்து பேசிக்காக உள்ள இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸு. அதெல்லாம் இதோட வயரிங்லாம் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து நம்ம இந்த புஷ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாப் புஷ் பட்டனுடைய NC. இது ஆல்வேஸ் வந்து நார்மலி க்ளோஸ்டு. இது வந்து எப்பவுமே வந்து நார்மலி க்ளோஸில் இருக்கும். இது வந்து NO. இது வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன், இது வந்து ஸ்டாப் புஷ் பட்டன். ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு இது வந்து செட்டிங் பண்ணுறது. இதில் ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நியூட்ரலாக எதுவும் கொடுக்க மாட்டாங்க. என்னென்னா இது வந்து இந்த காயில் வந்து 400 வோல்டேஜில் ஆப்ரேட் ஆகக்கூடியது. இது போல் வந்து நிறைய டைப் ஆஃப் மாடலில் வந்து ஸ்டார்டர் வந்து மார்க்கெட் அவைலபிளாக இருக்குது. பட் இது என்னென்னா 2 ஃபேஸ், இங்கே ஒரு ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க, இங்கே ஒரு ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. லூப் பண்ணி என்ன ஆகுனா நமக்கு அந்த 3 ஃபேஸ் சப்ளை கொடுத்த உடனே வந்து இந்த காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகிட்டு நமக்கு வந்து இந்த மூவ் ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னென்னா அப்வேர்டில் வந்து மூவ் ஆகும். இந்த மூவ் ஆகும்போது என்னென்னா நமக்கு வந்து கான்டாக்ட் க்ளோஸ் ஆகி நமக்கு வந்து மோட்டருக்கு அவுட்புட் போகும். இதுதான் உள்ளே நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனு. இதில் வயரிங்லாம் என்னென்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது RYB இன்புட்டு கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் வந்து இங்கெல்லாம் வந்து சீலிங் வயரிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம ஸ்டார்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பட்டன் வந்து கை எடுத்தால் கூட வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து மோட்டர் ரன் ஆகணும். எப்போ நம்ம ஸ்டாப் பட்டன் அழுத்துறோமோ அப்போ தான் வந்து மோட்டர் வந்து ஆஃப் ஆகணும். அதுக்கோசம் வந்து இது போல் சீலிங் வயரிங்லாம் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு வயரிங் இருக்குது, இந்த டிராயிங் நம்மக்கிட்ட இருக்குது. நான் இதை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னென்ன பண்ணியிருக்காங்க எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவிலே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இல்லாமல் இது நான் வந்து வெப்சைட்லேயும் இந்த டிராயிங்ஸ் வந்து நிறைய காம்பினேஷன் ஆஃப் வயரிங்லாம் கொடுத்துருக்காங்க. நான் இதை வந்து நம்மளுடைய ஸ்கேன் பண்ணி நமக்கு வெப்சைட்டில் போடுறேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கனெக்ஷன் வேணும், ஸ்டாப் புஷ் பட்டன் யூஸ் பண்ணால் எப்படி பண்ணணும், அதுபோல் வந்து நிறைய காம்பினேஷன் ஆஃப் நியூட்ரல் கொடுத்தா எப்படி பண்ணணும் வயரிங்னு சொல்லிட்டு நிறைய வந்து இந்த கேட்லாக்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த கேட்லாக் வந்து நான் சைட்டில் வந்து போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். இப்போ வந்து நான் இந்த டிராயிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த டிராயிங்குக்கும் இதுக்கும் ஃபிசிக்கலாக எப்படி ஒயரிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த டிராயிங் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இதை கிளியராக பாருங்கள். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ரீசெட்னு கொடுத்துறாங்க. இது வந்து ஸ்டார்ட்டு. அந்த பட்டன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டாப் பட்டனு. இது வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன். அதை தான் வந்து அந்த டிராயிங்கில் காமிச்சிருக்காங்க.
96 95ன்றது வந்து இது வந்து 96, இது வந்து இது பாருங்கள், இது வந்து 96, இது வந்து 95, ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 93 94, இது வந்து 93 94. இதோட நம்பர் வந்து எங்கே கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன நம்பர் 93 94 96 95. நான் சொன்ன அந்த நம்பர் எல்லாமே வந்து நம்மளுடைய டெர்மினலுக்கு நேராகவே மேலே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து கிளியராக புரிஞ்சுக்கலாம் எப்படி ஒயரிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. உங்களுக்கு வந்து பேசிக்காக காமிச்சிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 96லேருந்து அந்த காயிலுக்கான சப்ளை வந்து எங்கே போகுதுன்னா இந்த ஸ்டாப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து இந்த 96லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளாக் ஒயர் ரன் பண்ணுறாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நமக்கு காயிலுக்கு A1ல் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், A1ல் கொடுத்துருக்காங்க. அதை தான் இங்கே காமிச்சிருக்காங்க. 96லேருந்து வருது, என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய கான்டாக்டர் காயிலுக்கு வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 95லேருந்து 96க்கு ஒரு லிங்க் போட்டிருக்காங்க. இதுதான் 95 டெர்மினல். இதுக்கும் வந்து ஒரு லிங்க் போட்டிருக்காங்க, ஓகேங்களா. இந்த லிங்க்கு இங்கே பார்த்தீங்கன்னா 95க்கும் 93க்கும் ஒரு லிங்க் போட்டிருக்காங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்க்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 93 94. இதெல்லாம் வந்து இன்டர்னலாக வந்து இந்த ஒயரிங் வந்து இங்கே இது உள்ளே வந்து இன்டர்னலாக பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. இந்த புஷ் பட்டன் சுவிட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து எங்கன்னா இதோடைய எலமெண்ட்டு ஸ்டார்ட் புஷ் பட்டன் இருக்குது பாருங்கள், இதோடைய ஒயரிங் தான் இங்கே காமிச்சிருக்காங்க. 93 94 வந்து உள்ளே இன்டர்னலாக கனெக்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா L5 L3 அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா. அந்த எல்லோ கலர் ஒயர் எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ராயிங்கில் பாருங்கள். 5 L3 நான் சொன்ன RYB ப்ளூ ஃபேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து 94க்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து 94 டெர்மினல். இங்கே பாருங்கள், எல்லோ கலர் ஒயர் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இந்த ப்ளூ கலர் ஒயர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டார்ட் பண்ணிட்ட உடனே என்ன ஆகுனா கண்டினியூஸாக வந்து லேட்ச் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சீலிங் ஒயரிங் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த ப்ளூ கலர் ஒயரு. இப்போ நான் புஷ் பட்டன் அழுத்தினோடனே என்ன ஆகுனா இப்படி லேட்ச் ஆகிடும். அது அழுத்தினோடனே இங்கே ஒரு கான்டாக்ட் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இது வழியாக வந்து சப்ளை வந்து இது வழியாக க்ளோஸ் ஆகிட்டு நமக்கு வந்து இங்கே ஒரு A1க்கு வந்துட்டுருக்கோம். அது இல்லாமல் வந்து இங்கே வந்து நம்ம R ஃபேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே RYB 3 ஃபேஸ் கனெக்ட் பண்ணுவோம்ல. இந்த R ஃபேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய இன்னொரு காயில் எண்டுக்கு வந்து டேரெக்ட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. பார்த்தா உங்களுக்கு புரியுதா. இது வந்து நம்மளுடைய இந்த காயிலுக்கு வந்து வோல்டேஜ் வந்து 415 வோல்டேஜ் வந்து ஆப்ரேட் ஆகிற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வோல்டேஜ் வந்து இந்த காயில் அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 415 வோல்டேஜ் கொடுத்தோடனே இந்த காயில் இது வந்து எனர்ஜைஸ் ஆகுது, ஓகேங்களா. இதுதான் வந்து பேசிக்காக வந்து நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனு. அது இல்லாமல் நம்ம ட்ராயிங்கில் போய் பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டார்டர் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி L1 R ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக காயிலுக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஸ்டாப் புஷ் பட்டன் சீரீஸில் வந்து 96 95 வழியாக போயிட்டு 93 வழியாக போயிட்டு 93லேருந்து 14 அப்புறம் வந்து 13 வந்து 94ல் கனெக்ட் ஆகி அதே போல் இங்கே வந்து ஒரு ஃபேஸுக்கு போகுது பார்த்தீங்களா. அந்த ஒயரிங் தான் வந்து இங்கே எல்லோ கலரில் இருக்கிறது. இந்த ஒயர் தான் வந்து இங்கே வந்து இப்படி கனெக்ட் ஆகி இது போல் வந்து கனெக்ஷனில் வந்து நமக்கு வந்து இதில் காமிச்சிருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பேசிக்காக வந்து எப்படி நம்ம இந்த ட்ராயிங்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நம்மளுடைய ஓவர்லோட் ஸ்ட்ரிப்பு, OLR ஸ்ட்ரிப்பு, தெர்மல் ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கரண்ட் செட்டிங்கோட அதிகமாக போச்சுன்னா வந்து அது அந்த ஸ்ட்ரிப் வந்து பெண்ட் ஆகிட்டு நமக்கு வந்து சர்க்யூட் வந்து ஓப்பன் பண்ணி விட்ரும். அதுதான் வந்து இந்த சிம்பிள் காமிச்சிருக்காங்க. இது வந்து கான்டாக்டர் காயில். இதுதான் வந்து நான் சொன்ன இந்த கான்டாக்டர் காயில். இந்த ஓப்பன் க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா அதுக்கான சிம்பிள் தான் அங்கே காமிச்சிருக்காங்க. இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிற பாருங்கள். இது வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டனு. இது அழுத்தினோடனே என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து இங்கே ஆல்ரெடி ஒரு சப்ளை வந்து இங்கே ப்ளூ ஃபேஸ்லேருந்து இப்படி வருது. இது வழியாக லூப் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இது வழியாக லூப் ஆகிட்டு 13 14ன்றது வந்து இங்கே சொன்ன நான் டெர்மினல் ப்ளூ டெர்மினல் 13 14. அது என்ன ஆகுதுன்னா அது வழியாக வந்து இப்போ ஆன் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து இங்கே பாருங்கள், ஆன் பட்டன் அழுத்தின உடனே என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து சப்ளை வந்து ஆன் பண்ண உடனே இங்கே புஷ் பட்டன் அழுத்தின உடனே 93 வழியாக நமக்கு வந்து சப்ளை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாப் புஷ் பட்டன் வழியாக போயிட்டு நமக்கு இந்த பக்கம் ஒரு காயில் சப்ளை போடும். ஆல்ரெடி வந்து இந்த லைன் வந்து அதில் டேரெக்டில் இருக்கிறதுனால என்ன ஆகுனா இந்த காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகிடும். காயில் எனர்ஜைஸ் ஆனோடனே இந்த 3 கான்டாக்ட் க்ளோஸ் ஆகும். ஆக்சுவலி 4 கான்டாக்ட் க்ளோஸ் ஆகும். 1 2 3 4. அந்த 4வது கான்டாக்ட் பாயிண்ட் தான் இந்த டெர்மினல், ஓகேங்களா. இது க்ளோஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே பாருங்கள், இந்த 4வது டெர்மினல் க்ளோஸ் ஆகும்போது என்ன ஆகுது நமக்கு வந்து சீலிங் கான்டாக்ட் மாதிரி. நம்ம சப்போஸ் நீங்கள் புஷ் பட்டன்லேருந்து கையை எடுத்தால் கூட மோட்டருக்கு வந்து சப்ளை போயிட்டுருக்கும். ஏன்னா வந்து அந்த 4வது கான்டாக்ட் வழியாக வந்து நமக்கு 430 வோல்ட் இங்கே வந்து
இந்த காண்டாக்டர் க்ளோஸ் ஆனதால் 1 2 3 4 4மே க்ளோஸ் ஆகிடும். இங்கே ஆல்ரெடி நீங்கள் சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேஸை வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா L3 இது இப்படி வந்து இங்கே ஹோல்ட் ஆகி நின்றுட்டுருக்கோம், இந்த இடத்துல நின்றுருக்கோம். எப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுறோமோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு க்ளோஸ்டு லூப் ஆகுது பாருங்கள். இங்கே பாருங்கள் L3 வழியாக வந்து 94ல் போய் நம்ம 13 14 வந்து ஷார்ட் ஆகும். எப்போனா இப்போ இந்த காயில் வந்து நம்ம ஸ்டார்ட் பட்டன் அழுத்தும் போது நடக்கக்கூடிய ஆப்ரேஷனு. ஏன்னா வந்து நம்ம இங்கே ஒரு ஃபேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. இந்த 4வது டெர்மினல் சொன்ன மாதிரி ஆன் ஆகிடும். அப்போ என்ன ஆகுனா நமக்கு வந்து சீலிங் கான்டாக்ட், இது வந்து சீலிங் கான்டாக்டாக ஆக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகுனா நமக்கு வந்து 415 வோல்டேஜ் வந்து இதுக்கு வந்துட்டுருக்கும். அப்போ என்ன ஆகுனா நமக்கு வந்து மோட்டர் வந்து நார்மலாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஏதாச்சும் அப்நார்மல் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகும்போது என்ன ஆகுனா இங்கே இருக்கக்கூடிய இந்த மெட்டாலிக் ஸ்ட்ரிப் வந்து ஓவர்லோட் ஆச்சுன்னா என்ன ஆகுனா வந்து தெர்மல் ஸ்ட்ரிப்னு சொல்லுவாங்க, அது பெண்ட் ஆகும். அப்போ என்ன ஆகுனா நம்மளுடைய ஸ்டாப் புஷ் பட்டனை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வந்து அந்த ஸ்ட்ரிப் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க உள்ளே இன்டர்னலாக ஓகேங்களா. நம்ம காட்ட முடியாது, பட் உள்ளே வந்து இன்டர்னலாக அப்படி பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம ஸ்டாப் புஷ் பட்டன் அழுத்தோடனே என்ன ஆகுதுன்னா நமக்கு போகக்கூடிய இந்த சப்ளை இங்கேருந்து வருது பார்த்தீங்களா, இந்த சப்ளை கட் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து இதுக்கு 415 வோல்டேஜ் ஆப்ரேட் ஆகிற காயில் ஒரு ஃபேஸ் கட் ஆனோன்னு என்ன ஆகும், டீஎனர்ஜைஸ் ஆகிடும். டீஎனர்ஜைஸ் ஆன உடனே 1 2 3 4 4வது டெர்மினல் ஓப்பன் ஆன உடனே என்ன ஆகும்னா நம்ம மோட்டர் வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்படி தான் வந்து அதோட ஃபங்க்ஷன் நடக்குது. எப்போல்லாம் நீங்கள் புஷ் பட்டன் அழுத்துறீங்களோ அப்போ வந்து 415 வோல்ட் இது வழியாக போயிட்டு நம்ம வந்து இந்த 4 ஸ்ட்ரிப்புமே வந்து க்ளோஸ் ஆகிட்டு நமக்கு வந்து இது நம்மளுடைய பிரேக்கர் வந்து நம்மளுடைய டியூவல் ஸ்டார்டர் வந்து ஆப்ரேட் ஆகும். எப்போ நீங்கள் வந்து ஸ்டாப் புஷ் பண்ணனோ அல்லது வந்து தெர்மல் ட்ரிப்போ நடக்குதோ அப்போ என்ன ஆகுனா இந்த ஸ்டார்ட் புஷ் பண்ணுறதுக்கான கமெண்ட் வந்து இப்போ நம்ம அழுத்தினோடனே என்ன ஆகுனா இதுக்கான போகிற சப்ளை வந்து ஒரு சைடு கட் ஆகிடும், ஒரு ஃபேஸ் மட்டும் இருக்கும் ஓகேங்களா. 230 வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 415 வோல்டேஜில் ஒரு ஃபேஸ் மட்டும் இருக்கும் லைவில். இப்போ நம்ம 415 வோல்டேஜ் தான் இந்த காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகும். அதனால் வந்து என்ன ஆகுனா இப்போ டீஎனர்ஜைஸ் ஆகிடுச்சுன்னா ஒன்ஸு இந்த 4 கான்டாக்ட்டுமே ஓப்பன் ஆகிடும். இந்த சீலிங் கான்டாக்ட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்மளுடைய மோட்டர் வந்து ஆஃப் ஆகிடும். அதுதான் வந்து பேசிக்காக உள்ளே நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனு. உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் புரியலன்னா கொஞ்சம் டவுட் அந்த கமெண்ட் தெரிவிங்க. இது இல்லாமல் இந்த ட்ராயிங்ஸ்லாம் வந்து காம்பினேஷன் ஆஃப் ட்ராயிங்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன், எப்படி வந்து டியூவல் ஸ்டார்டர் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நீங்கள் இந்த ஸ்டார்டர் உள்ளே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் நான் அட்டாச் பண்ணுறேன், எப்படி உள்ள ஒயரிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் அதெல்லாம் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். RYB 3 ஃபேஸு. அது இல்லாமல் வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 94 93 95 96 இது வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கானது. ஸ்டார்ட் புஷ் பட்டனு, இது வந்து ஸ்டாப்பு, இது வந்து நம்மளுடைய கரண்ட் செட்டிங் பண்ணுறது, இது வந்து அவுட் கோயிங் RYBன்னு சொல்லிட்டு நம்மளுடைய 3 ஃபேஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம மோட்டர் கொடுக்க வேண்டியது. இது வந்து நம்மளுடைய கான்டாக்டர் காயில், லேட்ச் காயில் சொல்லுவாங்க ஓகேங்களா. இது வந்து நம்மளுடைய காயில் வந்து நம்மளுடைய கான்டாக்டர் காயில் க்ளோஸ் பண்ண தேவையான ஒரு கண்ட்ரோல் காயில் இது ஓகேங்களா. இது வந்து 400 வோல்டேஜில் வந்து ஆப்ரேட் ஆகும். 2 ஃபேஸ் கொடுத்தா தான் வந்து ஆப்ரேட் ஆகும். ஒரு ஃபேஸ் கட் ஆச்சுன்னா இந்த டியூவல் ஷார்ட் வந்து டீஎனர்ஜைஸ் ஆகிடும். இது வந்து நம்மளோட 230 வோல்ட்னு இருக்குது, அது இல்லாமல் வந்து 415 வோல்டேஜில் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காயில் வந்து இருக்குது ஓகேங்களா. நம்ம மார்க்கெட்டில் வாங்கும்போது சொல்லி வாங்கிக்கலாம். அது இல்லாமல் இந்த ட்ராயிங்கை வந்து நான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய வெப்சைட்டில் போடுறேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரியும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிகினர் லெவலில் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேசிக் கண்ட்ரோல் பேனல் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ், அப்புறம் வந்து அதோட ஒயரிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாரியாக பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து பேசிக்காக வந்து PLC ஒயரிங் எப்படி பண்ணியிருப்பாங்க, அது எப்படி இன்புட்னா என்ன அவுட்புட்னான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன் வீடியோ. அது வந்து PLCன்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து நிறைய வீடியோ இருக்குது. எப்படி வந்து நம்ம இன்புட்னா என்ன அவுட்புட்னா என்ன, அது எப்படி ஒயரிங் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ப்ரீஃபாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காத அதையும் போய் பாருங்கள். பட் நான் இதில் வந்து ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து ஹவு டு ரீட் த எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் ஒயரிங் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் ஒயரிங்கான ஒரு புக்ஸையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் ஒயரிங்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி இன்புட் பட்டன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஒயரிங்ஸ்லாம் வந்து அந்த புக்கில் இருக்குது. அதையும் டவுன்லோட் பண்ணி படிங்க. இப்போ நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேசிக் டைப் ஆஃப் ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு காம்பனன்ட். இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட்ராலிக் ஆப்ரேஷன், ஒரு க்ரஷிங் டூல் ஆப்ரேஷனுக்கோசம் வந்து இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து PLC ப்ரோக்ராமிங் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓவர்வியூவாக பார்க்கலாம். அதெல்லாம் வந்து இன்புட்னா என்ன அவுட்புட்னான்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் சர்க்யூட் காம்பினேஷன் ஒர்க் வேறீங்களா எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எது வந்து கண்ட்ரோல் சர்க்யூட்டு அப்புறம் வந்து பவர் சர்க்யூட்னு சொல்லிட்டு 2 டிவிஷனாக பிரிச்சிருப்பாங்க. அது எதுன்னு சொல்லிட்டு ஓவர்வியூவாக பார்க்கலாம். அது இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் மிஷினரிஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஒயரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த பேனலில் கம்மியாக தான் இருக்குது ஒயரிங். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை இல்லாமல் இருக்குது. பார்த்திங்களா ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து PLC இருக்குது. PLCனா இதுதான் ஓகேங்களா, ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோல். இதில் வந்து நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட்லாம் வந்து லேடர் லாஜிக் வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து
நம்மளுடைய அவுட்புட்டில் வந்து ஆன் ஆகும். ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து ப்ரோக்ராம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆடம் பிராட்லேயோடைய பிஎல்சி சிமுலேட்டர் ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில். கண்டிப்பாக வந்து இது சொல்லும் போது வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆல்ரெடி வந்து இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். இன்புட்னா என்ன, அவுட்புட்னா என்ன. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஐனா வந்து இன்புட்டு, அதே போல் கியூன்றது வந்து அவுட்புட். இதில் தெரிஞ்சுக்கலாம் தெரியல, பிஎல்சியோடைய இன்புட் அண்ட் அவுட்புட்டு. அதெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா வந்து இன்புட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் டிசி ப்ளஸ் மைனஸ் கொடுத்தீங்கன்னா வந்து இந்த பிஎல்சி வந்து ஆன் ஆகும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்புட்டு. ஓகேங்களா. இன்புட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புஷ் பட்டன்ஸு, இங்கே இருக்கக்கூடிய புஷ் பட்டன். ஓகேங்களா. இது வந்து NO எலமெண்ட் எப்பயுமே வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இது வந்து NC நார்மலி க்ளோஸ்டு. நார்மலி க்ளோஸ்னால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்ளை கொடுத்தீங்கன்னா இது வழியாக வந்து போயிட்டுருக்கும். நார்மலி ஓப்பன்னா இங்கே சப்ளை இருந்தால் கூட வந்து நார்மலாக ஓப்பனில் இருக்கும். எப்போ நம்ம பட்டன் அழுத்துறோமோ அப்போ வந்து NO வந்து NC ஆகும். ஓகேங்களா. இதுதான் வந்து பேசிக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் பேனலில் பார்த்தீங்கன்னா வந்து SMPS இது வந்து ஒரு மெயின் பார்ட். எந்த ஒரு கண்ட்ரோல் பேனல் இருந்தாலுமே வந்து இந்த சுவிட்ச் மோட் பவர் சப்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிட் இருக்கும். ஏன்னா PLC வந்து ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து 24 வோல்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் வந்து அந்த இன்புட் காம்பினேஷன்லாம் வந்து லூப் இங்கே வந்து இந்த SMPS வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து இதுக்குன்னு ஒரு ரேட்டிங் இருக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சென்சார்ஸ், அப்புறம் வந்து காயில், அப்புறம் வந்து கான்டாக்டர் ஆன் பண்ணணும், டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் நிறைய அவுட்புட் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் ரேட்டிங் ஏற்ற மாதிரி வந்து நம்ம இந்த SMPS வந்து சூஸ் பண்ணணும். அது 6 ஆம்ஸ் இருக்குது, 12 ஆம்ஸ் இருக்குது. இது நம்பர் ஆஃப் பிஎல்சியோடைய அவுட்புட்டு, அப்புறம் வந்து நிறைய அவுட்புட் கனெக்ஷன் இருக்குன்னா வந்து SMPS வந்து டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து +24 வோல்ட் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கொடுக்கும். இது வந்து ஒரு பிஎல்சி இந்த பேனலில் வந்து ஒரு மெயினான பார்ட். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பிஎல்சி ஆன் பண்ணுறது வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு 24 வோல்ட் இருக்குது. அதெல்லாம் வந்து இன்புட் டெர்மினல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இன்புட் டெர்மினல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரோல் சர்க்கியூட்டான இந்த புஷ் பட்டன்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த புஷ் பட்டனு, இது அப்புறம் அந்த ஆன் ஆஃப் கண்ட்ரோல் சுவிட்சஸ், அது எல்லாமே வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட்டு. அதெல்லாம் தான் வந்து இன்புட் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க, இன்புட்டு சொல்லுவாங்க. இப்போ I1, I2, I3, I4ன்றது ஒரு இன்புட்டு. அப்புறம் வந்து A1, A2, A3 அதெல்லாம் வந்து ஒரு சில இன்புட் மாடியூல்ஸ். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் இருக்குதுங்களா. இந்த 8BC அப்புறம் Qன்றது வந்து அவுட்புட்டு, இந்த ஐன்றது வந்து இன்புட்டு. இப்போ Q பார்த்தீங்கன்னா வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்களா, அவுட்புட். இது வந்து ஆண்டம் லேம்ப்னு சொல்லக்கூடிய ஒரு லேம்ப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து மேலே வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. அதுக்கான அவுட்புட் சிக்னல் வந்து PLCலேருந்து போகுது. அதனால் வந்து அது வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. இந்த இன்புட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம புஷ் பட்டனில் ஆன் பண்ணும்போது ஒரு சிக்னல் வரும். இப்போ நான் உங்களுக்கு நார்மலாக புஷ் பட்டன் அழுத்தி காட்டுறேன். இப்போ வந்து நான் ஒரு இன்புட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ என்னென்னா வந்து நமக்கு 5ன்ற ஒரு இன்புட் வந்து ஆன் ஆகுது. ஒவ்வொரு புஷ் பட்டனுக்கு வந்து ஒரு அட்ரஸ் வந்து அசைன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இங்கே ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 6 நான் வேறு ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6வது நம்பர் வந்து உங்களுக்கு ப்ரெஸ் ஆகுதா, 5 அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் வந்து நான் புஷ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். நம்ம அந்த புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம ரைட் பண்ணிருக்கக்கூடிய அந்த லேடர் லாஜிக் ஏற்ற மாதிரி வந்து நம்மளுடைய இந்த Q1, Q2, Q3ன்னு சொல்லக்கூடிய அவுட்புட்டில் வந்து நமக்கு வந்து அந்த 24 வோல்ட் வரும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா Q1 எல்லாமே வந்து NO நார்மலி ஓப்பன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 10ன்றது வந்து ஒரு 24 வோல்ட் டிசி பாசிட்டிவ். இது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து லூப் பண்ணிவிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 இன்புட் 1, 2, 3. இது பார்த்தீங்கன்னா இது வந்து இன்புட்டு, இது வந்து அவுட்புட்டு. எப்போ வந்து நம்ம லேடர் லாஜிக் வந்து கரெக்டாக வந்து மாதிரி சொல்லிட்டு வரும், அந்த அவுட்புட்டுக்கு அந்த மாதிரி வந்து இந்த 01, 02, 03, 04ன்றதுலாம் வந்து அவுட்புட்டு. இது வந்து டேரெக்டாக வந்து இந்த ரிலே யூனிட்டுக்கு வரும். நம்மளுடைய பிஎல்சியில் இருக்கக்கூடிய போர்ட் வந்து ரொம்ப கம்மியான மில்லியம்ஸ் தான் வந்து தாங்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இது போல் எக்ஸ்டர்னல் ரிலே போட்டு ஆன் பண்ணி தான் நம்மளுடைய பிஎல்சியோட பவர் சர்க்கியூட்லாம் வந்து ஆன் பண்ணுவாங்க. இல்லை பவர் சர்க்கியூட் கான்டாக்டர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கான்டாக்டரு. இது வந்து பவர் சர்க்கியூட் கான்டாக்டர். இது வந்து மோட்டருக்கு வந்து டேரெக்டாக வந்து சப்ளை போகும். அது இல்லாமல் இது MCB இருக்குது 3 போல். இதோடைய இந்த 0807 எல்லாமே வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிலேவோடைய காயில் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் வந்து ரிலே ஆன் பண்ணி இதில் இருக்கக்கூடிய NONC வழியாக வந்து நம்மளுடைய கான்டாக்டரை வந்து ஆன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இதில் காமிச்சிருக்காங்க. அது இல்லாமல் வந்து இது வந்து பவர் சர்க்கியூட். ஓகேங்களா. இது வந்து மோட்டருக்கு போகக்கூடிய ஒரு பவர் கான்டாக்டரு. இதில் வந்து A1, A2க்கு வந்து நம்ம சப்ளை கொடுத்துட்டோம்னாவே வந்து நம்ம வந்து கான்டாக்டர் வந்து எனர்ஜைஸ் ஆகிடும். இந்த A1, A2க்கான சப்ளை வந்து எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ரிலேவோடைய அவுட்புட்டு. ஆனால் PLCயோட அவுட்புட் வந்து டேரெக்டாக இங்கே வந்துடும். இங்கேருந்து அந்த ரிலேவை ஆன் பண்ணி தான் வந்து இதை ஆன் பண்ணுவாங்க. ஏன்னா இது காயில்
நம்ம பிஎல்சிலேருந்து இங்கே கொடுத்தோம் ஃபார் ஃபியூச்சரில் வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த இன்டர்னல் பிஎல்சி ரிலே வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம். அதனால் என்ன ஆனால் வந்து எல்லாமே எந்த ஒரு பண்ணாலுமே சரி, சின்னதாக பெருசாக எதாக இருந்தாலும் சரி, ரிலேவை ஆன் பண்ணி தான் ரிலே மூலியமாக தான் வந்து இது போல் பவர் காயில் எல்லாத்தையும் வந்து ஆன் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் வந்து ஒரு பேசிக்காக வந்து இந்த பிஎல்சிலேயே ஒரு பேசிக் காம்பனன்ட்ஸ். அது இல்லாமல் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இது பவர் கான்டாக்ட் ஓஎல்ஆர் இன்பில்டாக இருக்க ஸ்னைட் இது வந்து யூஸ் ஆகக்கூடிய அவுட்புட்டை வச்சு நம்மளுடைய பவர் கான்டாக்டர் பவர் காயில்லாம் சப்ளை கொடுக்கலாம். அதுக்கு தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டெர்மினல்ஸ் சொல்லுவாங்க. இப்படி தான் வந்து இருக்கும். மொத்தம் அவுட்புட் இன்புட் வந்து இங்கே தான் பைண்டிங் பண்ணால் போதும், அங்கே எதுவும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. அதெல்லாம் இன்னொரு பேனல் இருக்குது, அதை பண்ண அடுத்த வீடியோவில் போடுறோம். பட் நம்ம டவுட் இருந்தால் கமெண்ட் தெரிவிங்க. நம்ம இது போல் நிறைய வீடியோ வந்து நம்ம பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம சேனல்லே வந்து இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்க. அதெல்லாம் பிஎல்சி பற்றி நிறைய கற்றுக்கணும், நீங்கள் ட்ரபுள் ஷூட்டிங் கற்றுக்கணும்னா வந்து ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஜாயின் பண்ணி பிஎல்சி பற்றி லேர்ன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ மிஷின்ஸ் எல்லாமே வந்து பிஎல்சி ரன் பண்ணுறாங்க. அதனால் வந்து நாலேஜ் வேணுன்றவங்க வந்து கம்பல்சரி வந்து கிட்ட இருக்கக்கூடிய கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணி இதையே வந்து டெவலப் பண்ணிங்க. கண்டிப்பாக வந்து கேரியர் க்ரோத்தில் வந்து நம்ம வந்து க்ரோத் ஆக முடியும். அதெல்லாம் வந்து நம்ம நாலேஜையும் பண்ண முடியும். வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய வீடியோ வேணால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அது இல்லாமல் நம்ம ஃப்யூச்சரில் வந்து நிறைய ஒயரிங்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா வந்து HMI பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸாக வந்து நம்ம சேனலில் வந்து பிஎல்சினா என்ன, பிஎல்சியோட இன்புட் அவுட்புட் எப்படி இருக்கும், அதோட ஒயரிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக் வீடியோலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் HMI எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதெல்லாம் வந்து பிஎல்சியோட ஹார்ட் ஒயரிங்கை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து பிகினர் லெவலில் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா வந்து டிப்ளமோ அல்லது வந்து ஐடி எலக்ட்ரிஷியன் படிச்சுட்டு வரும்போது இண்டஸ்ட்ரியிலுக்கு இது போல் வந்து HMI அப்புறம் பிஎல்சி பேசிக் நாலேஜ் இருந்ததுன்னா வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த டாபிக்ஸ்லாம் நான் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் இதை ஆன் பண்ணி காட்ட போகிறதில்ல, ஏன்னா நான் வந்து இதில் ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கேன் HMI ஸ்க்ரீனில். பட் நான் இது வந்து கான்ஃபிடென்ஷியல்ன்றதுனால வந்து நான் இதை ஆன் பண்ண போகிறதில்ல. பட் உள்ளே எப்படி இருக்கும் HMIனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎல்சிக்கும் நமக்கும் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் யூனிட் மாதிரி. ஓகேங்களா? இது உள்ள நம்ம சம் இன்புட் டேட்டாஸ் கொடுத்தா வந்து ஃபெச் பண்ணுறது, அப்புறம் டேட்டா லாக் பண்ணுறது, அப்புறம் வந்து ப்ராசஸ் மானிட்டர் பண்ணுறது, அதுபோல் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த HMI ஸ்க்ரீனில் வந்து இருக்கும். பேசிக்காக நான் வந்து பிபிடியில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இது வந்து நான் ஆன் பண்ணி காட்ட முடியாது, ஏன்னா உள்ளே வந்து நாங்கள் மிஷின் கான்ஃபிடென்ஷியலுக்கோசம் நாங்கள் ஆன் பண்ணி காட்டலை. பட் அதோட ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குன்னு மட்டும் காட்டுறோம். இதுதான் வந்து அந்த HMI கண்ட்ரோல் பேனலுடைய பேனல் யூனிட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த HMI ஆன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு 24 வோல்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. +24 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெரல் நம்பர் கொடுத்துருக்காங்க. +24 நெகட்டிவ், அப்புறம் வந்து எர்த்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பேசிக்காக வந்து அந்த HMI பேனல் இருக்கிறது. இதுதான் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிட்சுபிஷியோடைய HMI. ஓகேங்களா? நிறைய மாடல் ஆஃப் HMIs வந்து இருக்குது. பட் நம்ம எங்ககிட்ட இப்போ இருக்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து மிட்சுபிஷியோடைய பேசிக் மாடல் HMI. இதில் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் கொடுத்தா தான் வந்து இது ஆன் ஆகும். அதனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து +2 வோல்ட் வந்து இந்த கேபிள் வழியாக வந்துட்டுருக்கு. பட் ஓகேங்களா, இது வந்து தனியாக ஒரு வந்து வரும். அது இல்லாமல் இது உள்ள பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிகேஷன் போர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. RS-232 லேனு, அப்புறம் RS-422 485 கேபிள்ஸு கம்யூனிகேஷன், அப்புறம் வந்து SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து CC லிங்க், IE ஃபீல்டு பேசிக்னு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து இப்போ அட்வான்ஸ்டு வந்து CC லிங்க் ஒரு டெக்னாலஜி இருக்குது. அதை பற்றி நம்ம வீடியோ பிஎல்சி தான் போடுறேன். பட் நம்ம வந்து பேசிக்காக HMI இதில் வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம ஃபங்க்ஷன் அப்புறம் அந்த ஆப்ரேட்டிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு மானிட்டரைசிங் வந்து கண்ட்ரோலிங் ஆப்ரேஷன்லாம் வந்து இந்த HMI ஸ்க்ரீனில் பண்ணலாம். இது வந்து டேரெக்டாக வந்து பிஎல்சி வந்து கனெக்ட் ஆகிருக்கும். பிஎல்சி இன்புட் அவுட்புட் வந்து நம்ம இங்கே பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இது வந்து ஸ்க்ரீனில் இருக்கும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட இன்புட் அட்ரஸ் போய்ட்டு நம்மளோட இன்புட் வந்து பிசிக்கலாக வந்து ஆன் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இதில் நிறைய இருக்குது. பட் நான் இதை ஆன் பண்ண முடியல. பட் நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் பிபிடியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. வாங்க நம்மளுடைய பிஎல்சி ஒயரிங்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து பிஎல்சியோடைய ஒயரிங்ஸ்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது இல்லாமல் வந்து நம்மக்கிட்ட வந்து ட்ராயிங் இருக்குது. ட்ராயிங் வச்சு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து பிஎல்சியோடைய பேசிக் ஒயரிங்ஸ், அதெல்லாம் வந்து பேசிக் ப்ரோக்ராமிங்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு 3 வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஹார்ட் ஒயரிங்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு.
அதுலேயே வந்து ஒரு சில விஷயம் வந்து சொல்லாமல் இருந்திருப்பேன், உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்காது. ஏன்னா இப்போ நான் வந்து டிராயிங் எங்ககிட்ட இல்லை. அதெல்லாம் வந்து நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, அண்ணா இது போல் வந்து டிராயிங் வச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் புரியலை அப்படின்னு இருந்தீங்க. பட் அதுக்கோசம் வந்து நான் தனியாக ஒரு டிராயிங் வச்சுருக்கேன். இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலாக எங்கே எப்படி ஒயரிங் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது இல்லாமல் நம்ம சேனலே வந்து ப்ரீவியஸாக வந்து ஹார்ட் ஒயரிங்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்காதுங்க, அதையும் போய் பாருங்கள். நீங்கள் மொத்தமாக பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை வந்து நான் புதுசாக சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக வந்து பிஎல்சி ப்ரோக்ராமிங் சீரிஸ் வந்து ஃபியூச்சரில் போட்டுட்ருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள், ப்ரோக்ராமிங்லாம் எப்படி பண்ணுறாங்க என்னன்னு சொல்லிட்டு, இன்புட்னா என்ன அவுட்புட்னா என்னன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறது எல்லாமே வந்து இந்த ஹார்ட் ஒயரிங்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அதை வந்து நான் டிராயிங் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிட்சுபிஷியோடைய பேசிக் பிஎல்சி தான். இது என்ன மாடல் பார்த்தீங்கன்னா FX5U32M. இதில் வந்து எத்தனை இன்புட்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், 0 to 17 இருக்குது. அப்போனா வந்து 18 இன்புட் வந்து நம்ம இந்த பிஎல்சியில் வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்கலாம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா அதே தான் காமனாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இந்த இங்கே இருக்கிறது எல்லாமே அவுட்புட் பார்த்தீங்கன்னா அதே போல் 0 to 17. அப்போனா வந்து 18 அவுட்புட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்புட் 18, அவுட்புட்டும் வந்து 18. ஓகேங்களா. இங்கே வந்து நமக்கு இண்டிகேஷன் லேம்ப்லாம் கொடுத்துருப்பாங்க, இன்புட் எது ஆன் ஆகுது, அவுட்புட் எது ஆன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நம்மளுடைய பிஎல்சியில் பார்த்தீங்கன்னா வந்து RS-232 கம்யூனிகேஷன் போட்டிருக்கு. அப்புறம் வந்து HMIக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு லேண்ட் கம்யூனிகேஷன் இருக்குது. அது இல்லாமல் வந்து இங்கே வந்து நம்மளுடைய பிஎல்சிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் இது ஆன் பண்ணுறதுக்கு வந்து தனியாக வந்து ரிலேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக வந்து நம்ம அவுட்புட் எதுவுமே நம்ம எந்த ஒரு கான்டாக்டுக்கெலாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து உள்ளே இருக்கக்கூடிய பிஎல்சியோட ரிலே வந்து மேக்ஸிமம் 1 amps தான் வந்து ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி வந்து மேனுஃபேக்சர் வந்து டிசைன் பண்ணுவாங்க டிசியில். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அடிஷ்னல் ரிலே ஆன் பண்ணி இது வழியாக வந்து நம்மளுடைய அவுட்புட்டில் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம 230 கொடுக்கலாம், 24 கொடுத்து கூட நம்மளுடைய காயில் அப்புறம் வந்து கான்டாக்டர்லாம் வந்து லோட் பண்ணலாம். அதனால் வந்து நம்ம வந்து பிஎல்சி எதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகாது. அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம டிராயிங்ஸ்லாம் எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கிளியராக பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே நான் இதில் டிராயிங்கில் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 230 வோல்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 போல் பிரேக்கர் இருக்கா அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 2 போல் பிரேக்கருக்கு அப்புறம் வந்து ஒரு SMPSக்கு இந்த 2 போல் பிரேக்கர் ஆன் பண்ணிங்கன்னா இந்த SMPSக்கு வந்து 230 வோல்ட் வரும். ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 amps MCB போட்டிருக்காங்க, DC MCB. இங்கே இருக்குது பாருங்கள், டிசி ஆன் பண்ணுறதுக்கு வந்து இது ஆஃப் பண்ணிட்டுனா வந்து நமக்கு டிசி அவுட்புட் வந்து போகாது. இது வழியாக தான் வந்து டிசி வோல்டேஜ் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது வந்து நம்மளுடைய மெயின் இன்கமிங் 230 வோல்ட். இது வந்து டிசி வோல்டேஜ் பாசிட்டிவ் மட்டும் கொடுத்துருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கோசம். இதுதான் வந்து இந்த டிராயிங்கில் வந்து உங்களுக்கு பேசிக்காக வந்து காமிச்சிருக்காங்க என்னென்ன எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் வந்து இங்கே இருக்கக்கூடிய ப்ளக் பாயிண்ட்டு அதையும் காமிச்சிருக்காங்க. அது இல்லாமல் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்று போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், பேனல் கூலிங்க்கு வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனு. ஏன்னா வந்து நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது வந்து உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் காம்பனண்ட்லாம் வந்து ஹீட் ஆகும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு பேனல்லே வந்து ஒரு எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பேசிக்காக உள்ளே இருக்கிறது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎல்சி இன்புட்லாம் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த டிராயிங்லேயே நான் காட்ட போகிறேன். ஆக்சுவலாக எங்ககிட்ட இருக்கக்கூடிய பிஎல்சி அப்புறம் HMI இன்டர்ஃபேஸுக்கான ஒரு பேசிக் டிராயிங்கு. இது வந்து எங்களுடைய வெர்னியர் காலிபர் RS-232 கம்யூனிகேஷன் கேபிள் வழியாக வந்து நாங்கள் ஒரு மெஷரிங் டேட்டா வந்து லாக் பண்ணுறோம். அதனால் வந்து இந்த RS-232 வழியாக வந்து அது கனெக்ட் ஆகிருக்கு வெர்னியர் காலிபரு. அது இல்லாமல் வந்து நம்மளுடைய பிஎல்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு பார்கோட்ஸ் ஒரு HMI. இங்கே வந்தீங்கன்னா HMI யூனிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல்ரெடி நான் டிராயிங்கில் சொன்ன மாதிரி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து HMIக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வழியாக வந்து நமக்கு வந்து பிஎல்சிக்குள்ளே வந்து கம்யூனிகேட் ஆகிட்டு இருக்கும். HMIயும் பிஎல்சி வந்து கம்யூனிகேஷன் ஆகிறதுக்கு வந்து இந்த லேண்ட் போர்ட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் போர்ட் இருக்குது பாருங்கள். இது என்னென்னா HMIக்கும் நம்மளுடைய பிஎல்சிக்கு வந்து கம்யூனிகேஷன், நம்ம இன்புட் அங்கே என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் ஏற்ற மாதிரி ரன் ஆகிறதுக்கோசம் வந்து இதுவும் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த டிராயிங் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன இருக்குன்னு ஓரளவுக்கு பார்த்துக்குங்க. HMI ஆன் பண்ணுறது ஒரு 24 வோல்ட். இங்கே பார்த்தீங்கன்னா பிஎல்சிக்கான ஒரு 24 வோல்ட்டு 230 வோல்ட் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. ஏன்னா அப்போ தான் வந்து பிஎல்சி ஆன் ஆகும். அது வந்து இங்கே வந்து ஃபேஸ் நியூட்ரல்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபேஸ் நியூட்ரல், எர்த்து, அப்புறம் வந்து பிஎல்சிக்கான RS-232 கம்யூனிகேஷன் கேபிள்ஸு, HMIக்கான 24 வோல்ட். இது வந்து HMI ஆன் பண்ணுறதுக்கான ஒரு 24 வோல்ட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து மேலே நம்ம HMI ஆல்ரெடி காமிச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டிராயிங்கில் காமிச்சாச்சு. இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்து வந்து நம்மளுடைய பிஎல்சியோட இன்புட்லாம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும், அது இல்லாமல் வந்து அவுட்புட்லாம் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ எங்ககிட்ட இருக்கிறது வந்து என்னென்னா மிட்சுபிஷியோட மிட்சுபிஷியோட இன்புட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா X0 X0 தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே பாருங்கள்,
X0 X1 சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் ஆகும். மிட்சுபிஷியோட அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Y0 Y1 Y2 தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரோல்லையும் போட்டிருக்காங்க. இதுதான் வந்து பேசிக்காக இன்புட் அண்ட் அவுட்புட். மேலே இருக்கிறது வந்து இன்புட்டு, கீழே இருக்கிறது வந்து அவுட்புட் போட்டு, ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த டிராயிங்லேயும் காமிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா HMI ஆன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு 230 வோல்ட் இங்கே பாருங்கள், 230 வோல்ட் பிசி அந்த லைனு நியூட்ரலு, அது இல்லாமல் வந்து சோர்ஸ் அண்ட் சிங்கிங் வந்து 24 வோல்ட் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங்கில் காமிச்சிருக்கிறதுக்கு இங்கே கொடுத்துருந்தது இது தான், ஓகேங்களா. இது வந்து என்னென்னா 230 வோல்ட் வந்து இந்த பிஎல்சி ஆன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சப்ளை வோல்டேஜ். அது இல்லாமல் வந்து இங்கே சோர்சிங் வோல்டேஜ்னு ஒன்று கொடுப்பாங்க, N24னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பிஎல்சியோடைய எஸ்எஸ்ன்னு போடுறது வந்து சிங்கிங் ஆர் சோர்சிங் சொல்லுவாங்க. இது என்னென்னா இந்த -24 வோல்ட் கொடுத்துட்டோன்னா நமக்கு எப்போலாம் நம்ம பாசிட்டிவ் இன்புட் கொடுக்குறோமோ அப்போ வந்து பிஎல்சிக்கு வந்து ஒரு பல்ஸ் போயிட்டு நம்ம வந்து இன்புட் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய லேடர் லாஜிக் ஏற்ற மாதிரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், ஓகேங்களா. இதுதான் வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் பேனல் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நாங்கள் வந்து இன்புட்லாம் கொடுத்துருக்கோம். இன்புட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பாசிட்டிவ் 24 வோல்ட் வந்து காமன் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நம்மளுடைய X0 X1 X2 இங்கே பாருங்கள் X0 X1 X2லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்போலாம் நம்ம அந்த பாசிட்டிவ் பல்ஸ் கொடுக்குறோமோ இங்கே ஆல்ரெடி நெகட்டிவ் இருக்குது. அப்போ என்ன ஆகுனா நமக்கு வந்து ஒரு பிஎல்சி இன்புட் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம் பிஎல்சி. அது இல்லாமல் வந்து நம்ம லேடர் லாஜிக் ஏற்ற மாதிரி தான் வந்து நம்மளுடைய அவுட்புட்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே வந்து பேசிக்காக இன்புட்னா என்ன அவுட்புட்னா என்ன மட்டும்தான். பட் நீங்கள் உள்ள என்ன ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்மளுடைய பிஎல்சி வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நம்மளுடைய காமன் வோல்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே சோர்சிங் வந்து பாசிட்டிவ் ஆகும், இங்கே வந்து நெகட்டிவ் கொடுத்து எடுத்துருப்பாங்க. நெகட்டிவ் சோர்சிங் கொடுத்து கூட பிஎல்சி ஆன் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து இங்கே வந்து நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகுனா நமக்கு வந்து ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணால் வந்து ஒரு பல்ஸ் போய்ட்டு நமக்கு வந்து பிஎல்சி வந்து ஒர்க் ஆகுது. இதுதான் வந்து ஒரு பேசிக்காக இந்த டிராயிங்கில் இருக்கிறது. அதோட இன்புட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் எங்ககிட்ட இருக்கிறத காட்டுறோம். இந்த புஷ் பட்டன்லாம் தான் வந்து இன்புட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள இருக்கக்கூடிய இண்டிகேட்டர் எல்லாமே வந்து அவுட்புட், ஓகேங்களா. நான் இதை ஆன் பண்ணி காட்டுறேன். பட் அதான் வந்து பிஎல்சியில் இந்த புஷ் பட்டன் ஒரு இன்புட்டு, இந்த புஷ் பட்டன் ஒரு இன்புட்டு, இது ஒரு இன்புட்டு. அது உள்ளே இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்லாம் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் ஏற்ற மாதிரி வந்து பிளிங்க் ஆகும். அது வந்து நம்மளுடைய அவுட்புட், ஓகேங்களா. இதுதான் வந்து பேசிக்கு. இதை நான் ஆல்ரெடி நம்மளுடைய இன்புட்லாம் பார்த்தீங்கன்னா +24 வோல்ட். ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய இந்த புஷ் பட்டன்லாம் வந்து 24 வோல்ட் வந்து காமனாக எடுத்துமே லூப் பண்ணியிருப்பாங்க. அதை தான் வந்து இங்கே காமிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், +24 வோல்ட் டிசி சைக்கிள் ஸ்டார்ட்டுக்கு ஒரு பட்டனு, அப்புறம் சைக்கிள் ஸ்டாப்பு ரீசெட். இங்கே வந்து ஒரு 24 வோல்ட் டிசி வந்து உள்ள காமனாக இருக்கும். அதோடைய அவுட்புட்டில் அது வந்து நமக்கு இங்கே புஷ் பட்டன் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா X1 X2 X3 X7 இருக்குது பார்த்து. இது எல்லாமே வந்து இன்புட், அந்த புஷ் பட்டன்லேருந்து வரக்கூடிய இன்புட்டு. இங்கே நம்ம எப்போலாம் நம்ம புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போலாம் வந்து இதுக்கான ஒரு 24 வோல்ட் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் வரும், ஓகேங்களா. இதுதான் வந்து பேசிக்காக வந்து இன்புட்டு, ஓகேங்களா. இதை டிராயிங் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். காமன் பண்ணியிருக்காங்க 24 வோல்ட். இது வந்து உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு. அவுட்புட்னா என்னன்னு சொல்லிட்டு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய மிட்சுபிஷி பிஎல்சியோடைய அவுட்புட்லாம் நம்பர்லாம் நான் சொல்லியிருக்கேன். Y1 Y2 Y3ன்றதுலாம் வந்து பிஎல்சியோடைய அவுட்புட்டு. அதே போல் மிட்சுபிஷியில் இன்புட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா X0 X1ன்றதுலாம் வந்து இன்புட், ஓகேங்களா. இதோட பேசிக்கான ஒரு டிராயிங் காமிச்சிருக்கேன். இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதையும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா P24 வோல்ட் இந்த காமன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த காமனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து 24 வோல்ட் வந்து இன்டர்னலாகவே வந்து லூப் நம்ம உள்ளே வந்து இன்டர்னலாக இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த காமன் இருக்கிற இடத்துல வந்து நம்ம பாசிட்டிவ் 24 அல்லது வந்து நம்ம ரிலே ஆன் பண்ணுறதுக்காக 230 கூட வந்து நம்மளுடைய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெக்யர்மெண்ட்டாக பிஎல்சி வந்து நிறைய இருக்குது. பட் நம்ம இப்போ வாங்கிற பிஎல்சியில் வந்து காமனில் வந்து பாசிட்டிவ் 24 வோல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா காமன் 24 வோல்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் அவுட்புட்ஸு Y0 Y1 Y2ன்றது வந்து இங்கே நம்மளுடைய பிஎல்சியோடைய அவுட்புட்டு, ஓகேங்களா. நம்பர்லாம் தெரியுதான்னு தெரியல, பட் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காமன் போட்டிருக்காங்க பாருங்கள். அங்கெல்லாம் வந்து நம்மளுடைய பாசிட்டிவ் 24 வோல்ட் வந்து கொடுத்துட்டு இங்கே 1 2 3 இதெல்லாம் வந்து அவுட்புட்டு. அதே போல் Y4 Y5 Y6 Y7ன்றது வந்து ஒரு அவுட்புட்டு. அதே போல் Y10 Y11 Y13ன்றது ஒரு அவுட்புட்டு. நம்ம காமனில் என்ன வோல்டேஜ் கொடுக்குறோமோ அதுதான் வந்து நம்மளோட இந்த போர்ட் வழியாக வந்து நமக்கு அந்த வோல்டேஜ் வந்து வரும். அந்த வோல்டேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய ரிலே தான் ஆன் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து டேரெக்டாக ஒரு கான்டாக்டர் கொடுக்கும்போது கான்டாக்டரோட காயில் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகம். அதனால் வந்து பிஎல்சியே வந்து ஓவர்லோட் ஆகி எரிஞ்சு போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பண்ணுவாங்கன்னா லோ ரெசிஸ்டன்ஸ் ரிலேஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ரிலேஸ்னால் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்காங்க, அதை பார்க்காதுங்க, அதையும் போய் பாருங்கள். என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரிலேவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் காயில்லாம் வந்து ரொம்ப கம்மியான ரேஞ்ச். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதோடைய அவுட்புட்டை டேரெக்டாக அந்த 24 வோல்ட் எடுத்துகிட்டு வந்து ஆல்ரெடி காமனாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நெகட்டிவ் வந்து கொடுத்துட்ருப்பாங்க.
பாசிட்டிவோட Y0 Y1 Y2ன்றதுலாம் வந்து அவுட்புட், அங்கே பிஎல்சி இருந்தவருடைய அவுட்புட். இந்த ரிலே ஆன் பண்ணி இதில் இருக்கக்கூடிய NO NCயோட ஃபீட்பேக் வச்சு நம்மளுடைய மிஷின் கண்ட்ரோல்ஸ், அப்புறம் வந்து அவுட்புட்லோ கான்டாக்டரோ அல்லது வந்து அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸோ வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இதுதான் வந்து உள்ள பேசிக்காக பிஎல்சி இருக்கக்கூடிய ஒயரிங்ஸு. இந்த டிராயிங்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ் 24 வோல்ட் வந்து காமனில் கொடுத்துருக்காங்க, அதே போல் காமன் 1லேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுடைய பிஎல்சி அவுட்புட்டு நம்ம ரிலே அங்கே பிஎல்சி ப்ரோக்ராம் லேடரில் வந்து ஆன் பண்ணுன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க Y0. அப்போ என்ன பண்ணணும், நமக்கு வந்து இங்கேருந்து ஒரு 24 வோல்ட் போகும். அது என்ன பண்ணணும்னா வந்து ரிலேவுக்கு வந்து பாசிட்டிவாக போகும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் வந்து நான் சொன்ன மாதிரி காமனாக வந்து இங்கே பாருங்கள் நெகட்டிவ் 24 வோல்ட் வந்து காமன் பண்ணியிருக்காங்க எல்லா ரிலே பேஸ்லையும். அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வந்து உங்களுக்கு காட்ட முடியுதுன்னு தெரியல பாருங்கள், N24 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 சொல்லிட்டு லூப் பண்ணியிருப்பாங்க, அப்படியே காமன் லூப்பு. Y0 Y2ன்றது வந்து எல்லாமே Y0லேருந்து Y18 18 அவுட்புட் இருக்குது இதில், ஓகேங்களா. இன்புட்டும் 18 இருக்குது. அது எல்லாமே வந்து பிஎல்சியோடைய அவுட்புட்டு. அப்போ என்ன ஆகுனா நமக்கு வந்து ரிலே நம்மளுடைய எவ்வளோ லேடரோட அவுட்புட் வந்து நம்ம எவ்வளோ ஃபங்க்ஷன் நம்ம அவுட்புட் வேணுமோ நம்ம அதில் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்புட்டும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ நமக்கு வந்து அவ்வளோ ரெக்யூர்மெண்ட் இல்லை, இங்கே வந்து ஒரு 8 அவுட்புட் தான் தேவைப்படுது. ஆனால் இவங்க என்ன பண்ணால் காமனாக வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒயரிங் பண்ணி வச்சுருக்காங்க, பேசிக்காக வந்து அவுட்புட்லாம் எல்லாமே லிங்க் பண்ணி. அது இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து 18க்கும் வந்து ரிலே போடலை, ஓகேங்களா. என்ன பண்ணிட்டாங்கன்னா டேரெக்டாக வந்து டெர்மினல் பிளாக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 8 மேஜராக வந்து 8 அவுட்புட்டை மட்டும் ரிலே ஆன் பண்ணி பண்ணியிருக்காங்க. மீதி எடுத்துகிட்டு வந்து நான் ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு அவ்வளோ லோடு இல்லை, அது இல்லாமல் வந்து அவ்வளோ யூசேஜ் இல்லை. எங்களுக்கு வந்து அவர் இங்கே யூஸ் பண்ண போகிறதே வந்து எங்களுக்கு வந்து 4 அவுட்புட் தான், அதே போல் ஒரு 5 இன்புட் தான் யூஸ் பண்ணுறோம். பட் இது வந்து ஸ்டாண்டர்ட் பேனல்ன்றதுனால வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. நான் அதெல்லாம் வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டேன் ரெக்யர்மெண்ட். ஏன்னா இங்கே யூஸ் பண்ணுறது வந்து நாங்கள் வந்து அவுட்புட் வந்து கம்மின்னு சொல்லி நான் வந்து இந்த ரிலேலாம் புதுசு போடாதீங்க, ஒரு 8 நம்பர் இருந்தால் போதுன்னு சொல்லி நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வாங்கியிருக்கேன். பட் நிறைய அவுட்புட் அதெல்லாம் வந்து இன்புட்லாம் தேவைப்படுதுன்னா அவுட்புட் தேவைப்படுதுன்னா அந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம நிறைய ரிலே வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பேசிக்காக. ஆக்சுவலாக இந்த டிராயிங்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன், அதெல்லாம் வந்து நான் வெப்சைட்டில் வந்து இதை நான் ஸ்கேன் பண்ணி போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் இந்த டிராயிங் ஒரு வாட்டி பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கிளியராக புரிஞ்சிடும், ஓகேங்களா. இதனால் அப்புறம் வந்து உங்களுக்கு பிஎல்சி ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுட்ருக்கோம், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். இதே போல் நம்ம ரிலேவில் வந்து காமனாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ரிலேவில் என்னென்ன இருக்கும், ஒரு NO அப்புறம் ஒரு NC ஒரு காமன் பாயிண்ட் இருக்கும். காமனில் வந்து கொடுத்துட்டு ஒரு 24 வோல்ட்டோ 230 வோல்ட்டோ கொடுத்துட்டு எப்போலாம் ரிலே ஆன் ஆகுதோ அப்போ வந்து நம்மளுடைய அவுட்புட்லாம் வந்து ஆன் ஆகிற மாதிரி வந்து நிறைய ஃபீட்பேக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ரிலே டிராயிங்கு. அது இல்லாமல் வந்து நம்ம பேசிக்காக இன்புட்னா என்ன அவுட்புட்னா என்னன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு இதில் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ரொம்ப டவுட் ஆச்சுன்னா கமெண்ட் தெரிவிங்க. அது இல்லாமல் வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து சிசி லிங்க் பேஸ்டு அப்புறம் வந்து அட்வான்ஸ்டு பிஎல்சி வந்து எங்ககிட்ட ஒன்று இருக்குது. அது இல்லாமல் ஸ்கேடாவும் இருக்குது. ஸ்கேடா பற்றி நான் ஃப்யூச்சரில் வந்து போட போகிறேன். அந்த வீடியோஸும் நீங்கள் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ரொம்ப டவுட்டாக இருக்குன்னா கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோஸ்லாம் ரெடி பண்ணுறேன். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்புட் டெர்மினல் பிளாக்ஸ். நம்மளுடைய இன்புட்லாம் வந்து டேரெக்டாக அங்கே கொடுக்க மாட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா டெர்மினல் டிபின்னு சொல்லுவாங்க, டெர்மினல் பிளாக்ஸ். இதில் வந்து X10 இது எல்லாமே அட்ரஸ், பிஎல்சிக்கான இன்புட் அட்ரஸ். Y0 இது எல்லாமே வந்து அவுட்புட் அட்ரஸ். நான் உங்களுக்கு வந்து இப்போ பிஎல்சி வந்து ஆன் பண்ணி காட்ட போகிறேன், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் இந்த வீடியோவில். நம்ம வந்து பிஎல்சி ஆன் பண்ணியாச்சு, அதெல்லாம் வந்து ரன் மோடுக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் இன்புட்லாம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிஎல்சியில் பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா. X1ன்றது வந்து ஒரு இன்புட்டு, இன்னொரு பட்டன் ஏற்றுறேன். X0ன்றது வந்து ஒரு இன்புட்டு, இன்னொரு பட்டன் ஏற்றுறேன். X2ன்றது வந்து ஒரு இன்புட்டு. எது நம்மளுடைய புஷ் பட்டன்ஸ் எல்லாமே வந்து இன்புட்டு. அதே போல் HMI நம்ம இன்டர்ஃபேஸில் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. HMI டச் பண்ணால் கூட வந்து பிஎல்சி இன்புட் அவுட்புட் வந்து எடுத்துக்கும். இது எல்லாமே வந்து இன்புட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா. அதே போல் நம்மளுடைய பிஎல்சியில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு ரன் பண்ணோன்னா நம்மளுடைய அவுட்புட்டில் வந்து சம் வோல்டேஜ் வரும். அப்போ வந்து இந்த ரிலேலாம் ஆன் ஆகும். அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்மளுடைய HMIயில் வந்து நான் இந்த மிஷினுக்கான ஃபங்க்ஷன் வந்து ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணிட்டேன். நமக்கு எப்படி இன்புட்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து நான் இன்புட் பட்டன் அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ எரட்டிக்காக இருக்குது, டேட்டா லாக் ஆகலை. இது அந்த இண்டிகேட்டரில் எரியுது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அவுட்புட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பிஎல்சியில் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரில. ஓகே, Y1 Y2ன்றது வந்து 2 அவுட்புட்டை வந்து நான் பிஎல்சியில் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து இந்த ரிலே வந்து ஆன் ஆஃப் ஆகுது, ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இந்த ரிலே வந்து ஆன் ஆஃப் ஆகுது. இந்த ரிலேயில் காமன்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 2 அவுட்புட் எடுத்து இருக்கும், நமக்கு வந்து ஆன் ஆஃப் ஆகுது. இப்போ நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குற பாருங்க, இது வந்து ஒரு அக்செப்ட் பட்டனு. இன்புட்டு கொடுத்தோடனே வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு. எரர் வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன்.
நம்மளுடைய ரிலே வந்து ஆஃப் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பேசிக்காக புரிஞ்சிருக்கும். அதோடைய அவுட்புட்லாம் வந்து நம்மளுடைய பிஎல்சிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் எல்லாமே வந்து ரிலேக்கு போகும். ரிலேலேருந்து வரது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து இது போல் இந்த ரிலேயில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய காமன்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நான் ரிலே ஒயரிங்லேருந்து Y1 Y2 Y3 சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அவுட்புட் கான்டாக்டருக்கோ அல்லது வந்து ஒரு சில ஏரியாவுக்கோ வந்து நம்ம கொடுக்க முடியும். இது வந்து பேசிக் பிஎல்சி ஓகேங்களா. அதனால் வந்து சிம்பிளாக இருக்குது. பட் நம்மக்கிட்ட அட்வான்ஸ்டு பிஎல்சி ஒன்று இருக்குது, ஸ்கேடா இருக்குது, அது இல்லாமல் வந்து சிசி லிங்க் பேஸ்டு HMI இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து நிறைய வீடியோ பண்ணலாம். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். ஒரு பிகினர் லெவலருக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் மிஷினரிஸ் வந்து ஆட்டோமேஷன்ஸ், அப்புறம் வந்து ஸ்கேடா பிஎல்சி, அப்புறம் வந்து நிறைய அட்வான்ஸ்டு வந்துகிட்டே இருக்குது. அது இல்லாமல் வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம கற்றுகிட்டே இருக்கணும். லேர்னிங் வந்து நம்ம எப்பவுமே எடுத்துக்கூடாது. அதனால் வந்து நம்ம சேனலை புதுசாக பாருங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோல் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராச்சும் படித்து முடிச்சுட்டாங்க, வேலை தேடிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வந்து இன்டர்வியூ போகிறாங்கன்னா பிஎல்சி பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இன்புட்னா என்ன அவுட்புட்னா என்னன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நம்ம சேனலில் வந்து நிறைய 10,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. நானும் வந்து ஃபர்தராக வந்து நிறைய வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். எலக்ட்ரிக்கலும் பண்ணிகிட்ருக்கேன், ஹைட்ராலிக் பண்ணலான்னு இருக்கேன், நியூமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியஸ் டாபிக் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஃப்யூச்சர் வந்து நிறைய ப்ராக்டிக்கலாக வந்து ரிலேட்டடாக வந்து நிறைய வீடியோ பண்ணுவோம். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிவோல் ஸ்டார்டருக்கான கண்ட்ரோல் டிராயிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோ மேனுவல் ஆப்ரேஷனான ஒயரிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து பேசிக்காக வந்து கண்ட்ரோல் ஒயரிங்லாம் எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். நம்ம சேனல் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளியராக புரியும் எப்படி வந்து கண்ட்ரோல் ஒயரிங்லாம் ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிக்கல் டிராயிங் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து ஏதாச்சும் வந்து புதுசாக வந்து கனெக்ஷன் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கோ வந்து கண்டிப்பாக வந்து அதோடைய டிராயிங்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். அது இல்லாமல் வந்து எப்படி லாஜிக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியணும். அதனால தான் நம்ம சேனல் வந்து பேசிக்காக வந்து கண்ட்ரோல் ஒயரிங்லாம் எப்படி பண்ணுறாங்க, அதை பற்றின காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக வந்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலில் வந்து கண்ட்ரோல் ஒயரிங் பிளேலிஸ்ட் இருக்குது, அதை போய் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளியராக வந்து ஐடியா புரியும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு டிவோல் ஸ்டார்டர் ஓகேங்களா யூஸ் பண்ணி ஒரு 5 HP பிலோ இருக்கக்கூடிய ஒரு மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான கண்ட்ரோல் ஒயரிங்கு, அது இல்லாமல் வந்து ஆட்டோ மேனுவல் ஆப்ரேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து அதோட ஒயரிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கண்ட்ரோல் பேனல் ஒயரிங்கில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் சர்க்யூட் இருக்குது. ஒன்று வந்து பவர் சர்க்யூட், இன்னொன்று வந்து கண்ட்ரோல் சர்க்யூட். 2 டிவிஷனாக வந்து பிரிச்சிருப்பாங்க. கண்ட்ரோல் சர்க்யூட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காண்டாக்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான ஒயரிங்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் சர்க்யூட் சொல்லுவாங்க. நம்மளுடைய மோட்டருக்கான பவர் சப்ளை இன்புட்லாம் போது பார்த்தீங்கன்னா காண்டாக்டர், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. இது வந்து பவர் சர்க்யூட்டு, இது வந்து கண்ட்ரோல் சர்க்யூட்டு ஓகேங்களா. இதில் நார்மலாக வந்து நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்மளுடைய கண்ட்ரோல் சர்க்யூட் பவர் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்கமிங் RYB 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருக்கு வந்து நம்ம கொடுப்போம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு டிபிஎன் சுவிட்ச், ட்ரிபிள் போல் நியூட்ரல் வந்து நம்மளுடைய ஃபியூஸ் யூனிட் சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிராயிங்கில். நியூட்ரல் வந்து லிங்க் போட்டிருக்காங்க, மீதி எல்லாமே வந்து ஃபியூஸ் லிங்க் வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா. இது வந்து பிடிபி டிடிஎல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் டெர்மினல் பிளாக். பிடிபினா பவர் டெர்மினல் பிளாக். இதுலேருந்து நமக்கு வந்து UVWன்னு சொல்லிட்டு மோட்டருடைய அவுட்புட் வந்து போகக்கூடிய லைன் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டெர்மினல் பிளாக் இது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் சப்ளை டு கண்ட்ரோல் சர்க்யூட். இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கு தேவையான பவர் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்தா தான் வந்து நம்மளுடைய நார்மலாக வந்து காண்டாக்டர் வந்து க்ளோஸ் ஆகும். அதுக்கு வந்து கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கான ஆக்சரி சப்ளை வந்து இங்கேருந்து டேப் பண்ணியிருக்காங்க. இந்த டிராயிங்கில் காமிச்ச மாதிரி வந்து ஒரு 2 போல் MCBக்கு வந்து போகும் ஓகேங்களா. நம்ம MCB ஆன் பண்ணோம்னா 230 வோல்ட் சர்க்யூட் வந்து கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கு போகும். அது இல்லாமல் இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா வந்து C4 சொல்லக்கூடிய ஒரு காண்டாக்டர் ஓகேங்களா. காண்டாக்டருக்கான சிம்பிள் வந்து இதுதான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். எப்பயுமே வந்து காண்டாக்டருக்கு வந்து இப்படி தான் வந்து சிம்பிள் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய சர்க்யூட் நீங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எப்படி வந்து காண்டாக்டர் சிம்பிள் இருக்கும், OLR சிம்பிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் லைன் டயக்ராம் ரீட் பண்ணுறீங்க அல்லது ஒயரிங் டயக்ராம் ரீட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான பேசிக்கான ஒரு அதை பற்றின நாலேஜ் அது இல்லாமல் வந்து சிம்பிள்ஸ் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஓகேங்களா. அதுதான் வந்து நம்மளுடைய டிராயிங் ரீட் பண்ணுறதுக்கு மெயினான ஒரு கான்செப்ட் ஓகேங்களா.
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த BMR2ன்னா நம்ம வந்து நம்ம டைரெக்ட்டா வந்து மோட்டர் வந்து அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம கனெக்ட் பண்ண மாட்டோம். சப்ளை மோட்டார் சோர்ஸ் வந்து குடுக்க மாட்டோம். என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இடையில வந்து OLR யூஸ் பண்ணுவாங்க. ஓவர்லோட் ரிலே ஆர் MPCB அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரெண்ட் மோட்டார் புரொடக்ஷனுக்கு தேவையான ஒரு ரிலே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வழியா தான் வந்து நமக்கு வந்து மோட்டருக்கு வந்து போகும். அதில வந்து கரண்ட் செட்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க. அதில பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து நார்மல் வோல்டேஜ் அண்டர் அ அத விட வந்து ஒரு 15% அதிகமா வச்சு ட்ரிப் பண்ற மாரி வந்து செட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பேசிக்கா அதில இருக்கக்கூடிய அ டிராயிங்ஸ் க க டிராயிங் டீட்டெயில். இதில பார்த்தீங்கன்னா வந்து OLRக்கான சிம்பிள் காமிச்சிருக்காங்க. BMR2ன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் OLR வழியா போயிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம UVW சொல்லிட்டு மோட்டருக்கு போகும். இன்கேஸ் ஏதாச்சும் வந்து பேரிங் ஜாம் ஆகுது. அது இல்லாம வந்து மோட்டர் வந்து ஓவர்லோட் ஆகுது. அது இல்லாம வந்து பேரிங் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த டைம்ல என்ன ஆகும்னா, நம்மளுடைய மோட்டருக்கு வந்து நெறைய ஃப்ரிக்ஷன் ஏற்படும். அதனால வந்து என்ன ஆகும்னா, அதிகப்படியான கரண்ட் வந்து எடுக்கும். அப்ப என்ன ஆகும்னா, நமக்கு வந்து இந்த சர்க்யூட் வந்து ட்ரிப் பண்ணிட்டு, பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் வந்து ட்ரிப் கமாண்ட் குடுக்கும். இதோட ஃபீட்பேக் என்ன பண்ணுவாங்கன்னா, NONCன்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட் எடுத்திருப்பாங்க. நார்மலா வந்து என்சில இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலா வந்து மோட்டர் வந்து கன்டினியூஸா ரன்னிங்ல இருக்கும். இன்கேஸ் ஏதாச்சும் வந்து ஃபெயிலியர் அல்லது வந்து சிங்கிள் பேசிங் ஆர் ஓவர் கரண்ட் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இங்க இருக்கக்கூடிய என்சி வந்து NO ஆயிடும். இந்த இடத்த குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கான்டாக்ட்க்கான பாயிண்ட் தான். இது வந்து நார்மலி குளோஸ்டு இது ஓகேங்களா? இது வந்து OLRக்கான சிம்பிள் இது. நான் என்சி இது ஆக்சுவலா நார்மல் டைம். நார்மலா வந்து பட்டன் அழுத்தத்துக்கு முன்ன வந்து என்சில தான் இருக்கும். எப்ப வந்து நம்ம மோட்டர் வந்து ஓவர்லோட் அல்லது வந்து சிங்கிள் பேசிங் ஏற்பட்டு ஓவர் கரண்ட் எடுக்குதோ, அப்ப என்ன ஆகும்னா, இந்த என்சி வந்து NO ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? மொத்த கண்ட்ரோல் சப்ளை கட் ஆகிடும். மோட்டர் வந்து புரொடெக்ட் பண்ணும். இதுதான் வந்து நம்மளுடைய OLR உடைய மெயின் வேலை. அது இல்லாம வந்து நம்ம OLR தவிர்த்து வந்து அட்வான்ஸ்டா பார்த்தீங்கன்னா, MPCB இருக்கு. மோட்டார் புரொடக்ஷன் சர்க்யூட் பிரேக்கர். அத கூட வந்து பேரலலா சீரிஸ்ல வந்து நீங்க இத கனெக்ட் பண்ணிட்டு, அதிலேயே வந்து ட்ரிப் அல்லது வந்து அதுக்கான ஃபீட்பேக் லைன் வந்து கனெக்ட் பண்ற மாரி வந்து ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? MPCBலயும். மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து MPCB யூஸ் பண்றது வந்து ரொம்ப நல்லது. என்னுடைய ரெக்கமெண்டேஷன் இண்டஸ்ட்ரியல்ல. ஓகேங்களா? அது இல்லாம நம்ம இப்போ பார்க்க போறது பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் சர்க்யூட். அதே போல இங்க பார்த்தீங்கன்னா வந்து சிடி, CTPDTL என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் டெர்மினல் பிளாக். இது வந்து டெர்மினல் பிளாக் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கண்ட்ரோல் பேனல்ல இருந்து வரக்கூடிய அந்த ஆக்ஸிலரி ஒயர் எல்லாமே வந்து இங்க மேல கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம வந்து தனியா வந்து நம்ம ஒரு புஷ் பட்டனுக்கோ அல்லது வந்து ரிமோட் ஸ்டார்ட், ஸ்டாப் பண்றதுக்கோ அல்லது வந்து ஃபீட்பேக்கோ வந்து நம்ம இதுலேருந்து சிக்னல்ஸ்லாம் நம்ம ஒயர் மூலியமா எடுத்துட்டு போய் நம்ம கனெக்ட் பண்ணலாம். டெர்மினல் பிளாக்ன்னு போட்டிருப்பாங்க. ஓகே. ஓகே. இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் சர்க்யூட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நார்மலா வந்து இதில பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் நியூட்ரல் குடுத்துருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா, A1 குடுத்துருக்காங்க. 2 போல் பிரேக்கர், சிங்கிள் போல் பிரேக்கர் இது ஆக்சுவலா. இத ஆன் பண்ணீங்கன்னா வந்து நமக்கு வந்து டைரக்ட்டா வந்து இங்க கண்ட்ரோல் சப்ளைக்கான சோர்ஸ் சப்ளை வந்து வந்துரும். இதில பார்த்தீங்கன்னா, TP1, TP2ன்றது வந்து ரிமோட் ஸ்டாப்புக்கான புஷ் பட்டன். ஓகேங்களா? நம்மளுடைய NCக்கான புஷ் பட்டன் இது. ரெட் கலர்ல இருக்கும் NC புஷ் பட்டன். ரிமோட் ஸ்டாப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த TP1, TP2ன்னு சொல்லக்கூடிய டெர்மினல் பிளாக்லேருந்து அந்த 2 சப்ளை எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஒரு 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் ஆப்பரேட்டிங் லொகேஷன் இருக்குன்னா, அங்கிருந்தே நீங்க வந்து ஆப்பரேட் பண்ணலாம். மோட்டர் அல்லது வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு இதுதான் வந்து ரிமோட்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஆட்டோன்னு சொல்லக்கூடாது. ரிமோட் ஸ்டாப் அப்படி சொல்லுவாங்க. ரிமோட்னா ரிமோட் லொகேஷன். நீங்க ஏதாச்சும் ஒரு 2, 3 கிலோமீட்டர் இடம் இருக்கீங்கன்னா, ஆப்பரேட்டிங் ஸ்டேஷன் இருந்ததுன்னா, இங்கேருந்து இந்த ஃபீட்பேக் எடுத்துட்டு போயிட்டு நீங்க அங்கிருந்தே நீங்க வந்து ஆப்பரேட் பண்ணலாம். அதுக்கான ஒரு டெர்மினல் பிளாக் லிங்க் குடுத்துருக்காங்க. அது இல்லாம வந்து ஒரு புஷ் பட்டன் குடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டாப்புக்கான புஷ் பட்டன் ஓகேங்களா? நார்மலா வந்து இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பேனல்லயே நியரஸ்ட் மோட்டார் ஜோன் பக்கத்துல வந்து இந்த புஷ் பட்டன் பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் நீங்க லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தீங்கன்னா, இதுக்கு சீரிஸா நீங்க வந்து இந்த அக்ராஸா நீங்க ஒரு டெர்மினல் வந்து NC எடுத்து நீங்க ஸ்டாப் கமாண்ட் குடுத்து நம்மளுடைய மோட்டர வந்து ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து இந்த ரிமோட் ஸ்டாப்ன்னு சொல்லுவாங்க. அதேபோல ரிமோட் ஆப்பரேஷன் சொல்லிட்டு நம்மளுடைய எஸ்எஸ்ல வந்து ஆப்பரேட் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து நம்மளுடைய பிரேக்கர் ஆஃப் பண்றது, அப்புறம் வந்து ஐசோலேட்டர் க்ளோஸ் பண்றது அதெல்லாமே வந்து ரிமோட் ஆப்பரேஷன். ஓகே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, A4 இது வந்து ஒரு செலக்டர் சுவிட்ச். செலக்டர் சுவிட்ச்னா என்னன்னா ஆட்டோ மேனுவல் செலக்டர் சுவிட்ச் ஓகேங்களா? நம்மளுடைய இந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபயர் ஹைட்ரன்ட் பம்புக்கான ஒரு டிராயிங்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து பிரஷர் சுவிட்ச் மூலியமா வந்து ஆட்டோ மேனுவல் ஆப்பரேஷன் வந்து நடக்கிற மாரி ஒரு கான்செப்ட். மேனுவல் போட்டீங்கன்னா வந்து நம்ம மேனுவலா வந்து புஷ் பட்டன் அழுத்தி நம்மளுடைய மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து மேனுவலுக்கான கனெக்ஷனு. நம்மளுடைய ஆட்டோல போட்டீங்கன்னா என்ன ஆகுன்னா, நம்மளுடைய பிரஷர் சுவிட்ச் இருக்கு பார்த்தீங்களா? பிரஷர் சுவிட்ச் வந்து அங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த இது வந்து ஸ்பெஷல் பர்ப்பஸ் ஃபார் ஹைட்ரன்ட் லைன் இது. அங்கருந்து வரக்கூடிய பிரஷர பொறுத்து வந்து என்ன ஆகும்னா, நமக்கு வந்து மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன், ஆஃப் பண்றதுக்கு வந்து இந்த டிராயிங் இது. இதில பார்த்தீங்கன்னா வந்து டூ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் கமாண்ட் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? TP5,
TB6 ஓகேங்களா. இது என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு பக்கத்துல பேரலல் சீரிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பிரஷர் ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணிருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 பார் அல்லது வந்து 8 பார் வச்சு செட் பண்ணிட்டாங்கன்னா, எப்பலாம் வந்து அந்த செட் பிரஷரோட ரீச் ஆகுதோ, அப்ப என்ன ஆகும்னா, நமக்கு வந்து மோட்டார் வந்து ரன் ஆகணும். பிரஷர் ரீச் பண்ண உடனே கட் ஆஃப் ஆகணும். ஓகேங்களா. இது வந்து ஆட்டோல போட்டீங்கன்னா வந்து இந்த சர்க்யூட் வழியா சப்ளை போயிட்டு நமக்கு வந்து இந்த C4ன்னு சொல்லக்கூடிய கான்டாக்டர் காயில் வந்து ஆன் ஆகும். இந்த கான்டாக்டர் காயில் ஆன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, இங்க இருக்கக்கூடிய 3 கான்டாக்ட்டுமே வந்து குளோஸ் ஆகும். அப்ப நமக்கு என்ன ஆகுது? மோட்டார் வந்து ரன் ஆகும். இதுதான் வந்து ஆட்டோல நடக்கக்கூடிய ஃபங்ஷன். இந்த சர்க்யூட் வழியா வந்து இப்படி போகும். இப்ப நம்ம மேனுவல்ல போட்டு ஒர்க் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னா, இந்த செலக்டர் ஸ்விட்ச் வந்து நம்ம மேனுவல் மோட்ல போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன் மூலியமா இது வந்து கமாண்ட் போகும். அதேபோல நான் சொன்ன மாரி வந்து ரிமோட் புஷ் பட்டன், ஸ்டார்ட் புஷ் பட்டன் இது ஓகேங்களா. அதுங்க காமிச்ச மாரி ஸ்டாப்பு, ஸ்டார்ட் ரிமோட் லொகேஷன்ல இருந்து நம்ம இந்த TB3, TB4 வழியா வந்து நம்ம அ 2 பேரலல் ஒயர் எடுத்துட்டு போயிட்டு நம்ம புஷ் பட்டன் அங்க ரிமோட் லொகேஷன்லேருந்து நம்ம ஆன் பண்ணி நம்மளுடைய மோட்டர வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து இங்க கனெக்ட் ஆயிருக்கும். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீலிங் கான்டாக்ட். நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்ட உடனே என்ன ஆகும்னா, நம்ம கான்டாக்டர் மூலியமா சீலிங் சப்ளை போயிட்டு, நம்ம வந்து கன்டினியூஸா வந்து மோட்டர் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா. அது இல்லாம இங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கான்டாக்டர் கீழயுமே பார்த்தீங்கன்னா வந்து இது போல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்டாக்டர்லேருந்து போகக்கூடிய ஆக்ஸிலரி எலிமெண்ட் ஓகேங்களா. நம்மளுடைய இங்க எப்படி இருக்கு 3 பேஸ் சப்ளை இருக்குல்ல, அதே போல மேல வந்து ஆக்ஸிலரி NO அண்ட் NC கனெக்ஷன்ஸ்லாம் வந்து குடுத்துருப்பாங்க. ஆட் அண்ட் பிளாக்ன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, இந்த கான்டாக்டர் ஆன் ஆனா AB, A7 வழியா AB அண்ட் A7க்கு வந்து சப்ளை போகும். அதே போல A11, A2 இங்க பாருங்க. இங்க பாருங்க. A11, A12 இங்க வந்து 2 BMS நார்மலி ஓப்பன் ஓகேங்களா. BMS பில்டிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ஸ் ஒண்ணு இருக்கு. அதுக்கு தேவையான சப்போஸ் நம்ம மோட்டார் வந்து ஆன்ல இருக்கா, ஆஃப்ல இருக்கா இண்டிகேஷன் ஸ்டேட்டஸ் அது இல்லாம வந்து பிரேக்கர் ஆன்ல இருக்கா அப்படின்னு சொல்ற ஸ்டேட்டஸ்லாம் வந்து நம்ம ஆட் அண்ட் பிளாக் மூலியமா வந்து எடுப்பாங்க. இந்த C4 சொல்லக்கூடிய கான்ட்ராக்டருக்கான ஆட் அண்ட் பிளாக்குக்கான சப்ளை ஆட் அண்ட் பிளாக் இது. எப்பலாம் இந்த C4 வந்து ஆன் ஆகுதோ, அப்பலாம் வந்து நார்மலி NOல இருக்கிறது எல்லாமே வந்து NC ஆகும். NCயா இருக்கிறது வந்து NO ஆகும். இதுதான் வந்து பேசிக்கா வயரிங். எந்த ஒரு கான்டாக்டர் கீழயுமே வந்து இது போல போட்டிருந்தாங்கன்னா வந்து, அந்த கான்டாக்டருக்கான ஆக்ஸிலரி கான்டாக்ட்ன்னு நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெறைய கன்ஃப்யூஷன் ஆகும். ஏன்னா நெறைய சர்க்யூட் பிரேக்கர் டிசைனர்லாம் பார்த்தீங்கன்னா, இது போல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் என்னன்னா, அந்த கான்டாக்டர் ஆனாச்சுன்னா அதுக்கான ஆக்ஸிலரி சப்ளைலாம் வந்து இது வழியா போகணும்னு வந்து அர்த்தம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் பேசிக்கா வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஆகுது, நமக்கு வந்து C4 கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆயிட்டு, நமக்கு வந்து இந்த கான்டாக்டர் குளோஸ் ஆகி நார்மலா வந்து ரன் ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா வந்து R1ன்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேஷன், ஆனுக்கான இண்டிகேஷன் வந்து இந்த லைன் வழியா பேரலலா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நியூட்ரல் சப்ளை டைரக்ட்டா குடுத்துருக்காங்க. எப்ப நம்ம இங்க ஸ்டாப் புஷ் பட்டன் அழுத்துறோமோ, அப்ப என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து இந்த சர்க்யூட் வந்து எனர்ஜைஸ் ஆயிடும். ஏன்னா, இந்த சீலிங் கான்டாக்ட் போகக்கூடிய சப்ளை எல்லாமே கட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நார்மலா வந்து கட் ஆஃப் ஆயிடும். இது வந்து நார்மல் டிஓஎல் ஸ்டார்டருக்கான டிராயிங் தான். பட் வந்து இது சிங்கிள் லைன் டயக்ராம் மாரி உங்களுக்கு கண்ட்ரோல் டிராயிங்கா இருக்கும்போது, உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி இருக்கும். அதேபோல இந்த கண்ட்ரோல் டெர்மினல் பிளாக் டீட்டெயில்ல வந்து குடுத்துருப்பாங்க பாருங்க. A2, A3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெரூல் நம்பர் குடுத்துருப்பாங்க. அது இல்லாம ரிமோட் ஸ்டாப் ஓகேங்களா? ரிமோட் ஸ்டாப்னா நான் நீங்க சொன்ன மாரி, இங்க பாருங்க. TB1, TB2 அது வந்து இங்க குடுத்தீங்கன்னா ரிமோட் ஸ்டாப். இந்த புஷ் பட்டன் இந்த டெர்மினல் பிளாக்ல இருந்து ஒரு NC புஷ் பட்டன் போட்டு நம்ம அழுத்தினா வந்து மோட்டார் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதேபோல ரிமோட் ஸ்டார்ட்டுக்கான இந்த TB3, TB4ன்றது வந்து ரிமோட் ஸ்டார்ட் ஓகேங்களா? எப்ப நம்ம வந்து புஷ் பட்டன் மூலியமா ஸ்டார்ட் கமாண்ட் குடுக்குறோமோ, அப்போ வந்து நம்ம வந்து மோட்டார் வந்து ஆன் ஆகும். இதுல வந்து நீங்க ஒரு NO எலமென்ட்ட வந்து கனெக்ட் பண்ணா போதும். அதேபோல ஆட்டோ டூ ஸ்டார்ட் ஸ்டாப் அது வந்து இந்த லைன் TB5, TB6ன்றது இது வந்து பிரஷர் ஸ்விட்ச்லேருந்து வரக்கூடிய ஒரு சீரிஸ் லைன் ஓகேங்களா. பிரஷர் ஸ்விட்ச் வந்து கட் ஆஃப் சிக்னல் வந்து நம்ம செட் பண்ணியிருப்போம். அங்கேருந்து வரக்கூடிய சோர்ஸ வச்சு நம்ம வந்து மோட்டர் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான இது. இது வந்து எப்போ ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோல போட்டா மட்டும் பிரஷர் நம்ம செட் பண்ண பிரஷர விட குறையும்போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து மோட்டர் வந்து ஆன் ஆகி நம்மளுடைய பம்ப் வந்து பிரஷர் வந்து பில்ட் பண்ணி வச்சுக்கும். இது வந்து நான் சொன்ன மாரி ஃபயர் ஹைட்ரன்ட் லைனுக்கான ஒரு டிராயிங் ஓகேங்களா. அப்புறம் இது வந்து 2 பிஎம்எஸ் 2 பிஎம்எஸ் என்சி கான்டாக்டர் ஆன்ல இருக்கா அல்லது வந்து மோட்டார் ஆஃப்ல இருக்கான்றதுக்கு தேவையான ஒரு ஸ்டேட்டஸ்லாம் வந்து நம்ம இதிலிருந்து எடுத்துக்கலாம். அது இல்லாம வந்து ட்ரிப் N1 போட்டிருக்காங்க. இன்கேஸ் வந்து நம்மளுடைய மோட்டார் வந்து ஏதாச்சும் ட்ரிப் ஆகுதுன்னா, நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்த K1 சொல்லக்கூடிய ஒரு ரிலே வந்து ஆன் ஆகும். இந்த ரிலே ஆன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, இங்க இருக்கக்கூடிய TB1, TB2 வந்து NC ஆயிடும். அப்ப என்ன ஆகும்னா, நம்ம வந்து ட்ரிப் இண்டிகேஷனும் காட்டும். அது இல்லாம வந்து நம்ம இங்க சொன்ன மாரி இங்க பார்த்தீங்கன்னா TB11 TB12 ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும்னா, இங்க வந்து ட்ரிப் கமாண்ட் போகும். ட்ரிப் கமாண்ட் வந்து நம்ம இங்கருந்து எடுத்துக்கலாம். ஒரு சீரிஸ்ல வந்து
நம்ம சப்ளை கொடுத்து இது வழியாக வந்து எடுத்து நம்மளுடைய இண்டிகேஷனோ அல்லது வந்து ஏதாச்சும் வந்து ஸ்டேட்டஸோ அல்லது வந்து பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகிடுன்னு சொல்லக்கூடிய அலாரமோ வந்து நம்ம இதுலேருந்து ஒயரிங் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பேர்னு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் நம்ம இந்த பிரேக்கர் இங்கே ஆன் ஆகும்போது என்ன ஆகுனா, இங்கே இருக்கக்கூடிய இந்த இண்டிகேட்டர் வந்து ஆஃப் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சீலிங் கான்டாக்ட் C4 வந்து C4ன்றது வந்து இந்த கான்டாக்டர், 2ன்றது வந்து அந்த சீலிங் கான்டாக்ட். ஓகேங்களா? சீலிங் கான்டாக்ட் வழியா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த கான்டாக்டர் ஆன் ஆன உடனே இதுலேருந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ஆக்ஸிலரி கான்டாக்ட் வழியா சப்ளை வந்து இது வழியா போயிட்டு நமக்கு வந்து நார்மலா ஆஃப் இண்டிகேஷன் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். எப்ப நம்ம வந்து மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணாத பட்சத்தில. நம்ம மோட்டார் ஸ்டார்ட் பண்றோமோ, அது வந்து இப்ப இது எனர்ஜைஸ் ஆச்சுன்னா, இது வந்து NO ஆயிடும். NO ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? இந்த ஆஃப் பட்டனுக்கான இண்டிகேட்டர் சப்ளை வந்து போகாது. அப்போ வந்து நம்மளுடைய பிரேக்கர் வந்து ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் வந்து இங்க வந்து ரெட் இண்டிகேஷன் வந்து எரியும். கிரீன்னா ஆஃப். இதுதான் வந்து ஒரு பேசிக்கா வந்து ஆட்டோ மேனுவலுக்கான ஒரு டிராயிங்கு. நீங்க வந்து நான் இத ஜூம் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கங்க. வீடியோ வந்து பாஸ் பண்ணி கூட பாருங்க. உங்களுக்கு வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டிராயிங் ரிலேட்டடான வீடியோஸ் ஏதாச்சும் வேணும்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில டாக்குமெண்ட் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழ குடுக்குறேன். அதுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவு நான் அத எக்ஸ்பிளைன் பண்றேன். அது இல்லாம வந்து நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் ரிலேட்டடான நெறைய ஆன்லைன் கோர்சஸ்லாம் இருக்கு. PLC, சிங்கிள் லைன் டயக்ராம் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் நம்பர் ஆஃப் கோர்ஸ் இருக்கு. அது என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அது வேணுன்றவங்க கண்டிப்பா அத வாங்கி படிங்க. அது இல்லாம அந்த வீடியோஸ்லாம் பாருங்க. அது வந்து நெறைய அட்வான்ஸ்டா நான் சொல்றத விட நெறைய விஷயம் இருக்கு. அது இல்லாம வந்து நீங்க ஒரு கேரியர்ல குரோத் ஆகணும்னா, அதுபோல ஆன்லைன் கோர்சஸ்ல ஜாயின் பண்ணி நல்ல நெறைய ஸ்கில் டெவலப் பண்ணுங்க. இது வந்து எல்லாருக்கும் வந்து கம்பல்ஷன் இல்ல. யாரெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு நாலெட்ஜிபிளா ஆகணும், நெறைய கத்துக்கணுன்றவங்க வந்து கீழ குடுத்துருக்கக்கூடிய புக் கன்டென்ட், அப்புறம் வந்து வீடியோ கன்டென்ட்லாம் இருக்கு. கோர்சஸ்லாம் இருக்கு. அது வேணுன்றவங்க ஜாயின் பண்ணி வீடியோஸ்லாம் பாருங்க அதுலயும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. நம்ம சேனல புதுசா பார்க்கணும்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பிகினரா இருக்கிறவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோனா பார்க்கறதுக்கு. தேங்க் யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்டருடைய கண்ட்ரோல் பேனல் வயரிங் பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து டியூவல் ஸ்டார்ட்டருடைய பேசிக்கா கண்ட்ரோல் பேனல் வயரிங் எப்படி இருக்கும், அது எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருந்தோம். அத பார்க்காதவங்க அத போய் பாருங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றீங்கன்னா, கண்டிப்பா நெறைய மிஷினரீஸ்ல வந்து ஒர்க் பண்ற மாரி இருக்கும். அதெல்லாம் வந்து நெறைய டிராயிங்ஸ் ரீட் பண்ற மாரி இருக்கும். அதெல்லாம் நெறைய கண்ட்ரோல் சர்க்யூட் வந்து மாடிஃபிகேஷன் பண்றது, அதெல்லாம் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏற்பட்டா வந்து சர்க்யூட் ட்ரபிள் ஷூட்டிங்ஸ் நெறைய விஷயத்துக்கு வந்து இந்த கண்ட்ரோல் பேனல் ரீடிங்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதனால தான் வந்து நம்ம இந்த விஷயத்த பத்தி நம்ம நெறைய வீடியோ வந்து கன்டினியூஸா போட்டுருக்கோம். அதெல்லாம் வந்து நெறைய டிராயிங்ஸ் வந்து நம்ம ஃபியூச்சர்லயும் வந்து நம்ம போடலான்னு இருக்கோம். ஓகேங்களா? அது இல்லாம வந்து நம்மகிட்டயே வந்து இந்த சிங்கிள் லைன் டயக்ராம் ரீடிங் கோர்சஸ்லாம் இருக்கு. அத போய் பார்த்தா கூட வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா, அதுல வந்து எல்லாமே அட்வான்ஸ்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதுல குடுத்துருக்கேன். அதுலயும் நீங்க போய் பாருங்க. ஓகே. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்டருக்கான பேசிக் வயரிங் எப்படி இருக்கும், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நார்மலா நம்மளோட 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டார் ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்ட்டர், ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்டர், அப்புறம் வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்ட்டர், அப்புறம் வந்து ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட்டர்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப் ஆஃப் ஸ்டார்ட்டர் வந்து இருக்கு. அதெல்லாம் வந்து டிபெண்ட் அப்பான் அதோட கெப்பாசிட்டி ஹெச்பி பொறுத்து வந்து நம்மளுடைய ஸ்டார்ட்டர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பிலோ 5 ஹெச்பி இருந்துச்சுன்னா வந்து நம்ம டியூவல் ஸ்டார்ட்டரே வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு மேல போகும்போது வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டார்ட்டிங் கரண்ட் வந்து லிமிட் பண்றதுக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த சர்க்யூட்ல பார்க்க போறது வந்து 2 டிவிஷனா பிரிச்சிருக்கு. இது வந்து பவர் சர்க்யூட்டுக்கான ஒரு டிராயிங். இது வந்து கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கான ஒரு டிராயிங். அதே போல பவர் டெர்மினல் பிளாக்கான டீடைல்ஸ் குடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் டெர்மினல் பிளாக்கான டீடைல்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து, பவர் சர்க்யூட் இருக்கக்கூடிய பேசிக் காம்பனன்ட்ஸ்லாம் என்னன்னு பார்க்க போறோம். நம்மளுடைய பவர் சர்க்யூட்டுக்கான டிராயிங் வந்து காமிச்சிருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கு போகக்கூடிய சப்ளை வோல்டேஜ் காமிச்சிருக்காங்க. அது இல்லாம வந்து ஃபியூஸ் யூனிட் வந்து காமிச்சிருக்காங்க. 3 ஃபேஸுக்கு வந்து 3 ஈக்குவலன்ட்டான ரேட்டிங் உள்ள ஒரு ஃபியூஸ் யூனிட், அப்புறம் வந்து நியூட்ரல் டெர்மினல் லிங்க் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து C2, C3, C1 சொல்லக்கூடிய ஸ்டார் டெல்டாக்கு அப்புறம் வந்து மெயின் கான்டாக்டருக்கான எல்லாத்தையுமே கான்டாக்டருக்கான டெர்மினல் கனெக்ஷன் வந்து காமிச்சிருக்காங்க. இது வந்து மெயின் கான்டாக்டர், இது வந்து ஸ்டாரு, இது வந்து டெல்டா கான்டாக்டரு. அது இல்லாம நம்மளுடைய மோட்டருடைய பேசிக்கான ஒயரிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பவர் சர்க்யூட்ல வந்து காமிச்சிருக்காங்க. இப்ப இந்த பவர் சர்க்யூட்ல இருக்கக்கூடிய கான்டாக்டர்லாம் வந்து எப்படி ஆன் ஆகும்? என்ன சீக்வென்ஸ்ல வந்து ஆன் ஆகும்னு சொல்லிட்டு
நம்ம இந்த டிராயிங் பார்த்தா வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா? கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளுடைய ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருக்கான ஒரு பேசிக்கான கண்ட்ரோல் சர்க்யூட் டிராயிங். ஓகேங்களா? இதில் வந்து பிஎம்ஆர்னு போடுறது வந்து என்னென்னா ஓஎல்ஆர் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இன்கேஸ் ஏதாச்சும் ஓவர்லோட் ஆச்சு, ஏதாச்சும் வந்து மோட்டர் வந்து ஜாம் ஆகிடுச்சு, அது எல்லாம் வந்து அதிகமான கரண்ட் எடுக்குதுன்னா வந்து இந்த ஓஎல்ஆர் வந்து ட்ரிப் கமெண்ட் வந்து கொடுக்கும். அதுதான் வந்து சீரிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ட்ரிப் கமெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும், நம்மளுடைய மோட்டருக்கான கண்ட்ரோல் சப்ளைலாம் கட் ஆகிட்டு நம்மளுடைய மோட்டர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். எப்பயுமே வந்து ஓயிலர் வந்து இது போல் சீரிஸில் வந்து ஸ்டாப் புஷ் பட்டனுக்கு மேலே வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த டிராயிங்கில் பார்த்தா உங்களுக்கு புரியும். பிஎம்ஆர் ஒன்றுன்றது இது வந்து ஒரு ஓயிலருக்கான ஒரு என்சி எலமெண்ட். இது என்சி நார்மலி க்ளோஸ்டு. அதே போல் டெர்மினல் பிளாக் 2 TB2ன்னு போட்டுருக்கேன். இது வந்து ரிமோட் ஸ்டாப். நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு மோட்டர் வந்து நீங்கள் ரிமோட் ஜோனில் இருந்து ஆன் ஆஃப் பண்ணணும்னா வந்து இது போல் TB1 TB2லேருந்து நீங்கள் ஒரு பேரல் கனெக்ஷன் எடுத்து நீங்கள் ஒரு என்சி புஷ் பட்டன் போட்டு நீங்கள் மோட்டரை வந்து ரிமோட் ஜோன்லேருந்து வந்து ஆன் ஆஃப் பண்ணலாம். அதே போல் ஸ்டாப் புஷ் பட்டனும் காமிச்சிருக்காங்க, நார்மலாக காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ மேனுவலுக்கான செலக்டர் சுவிட்ச் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த டிராயிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஃபயர் ஹைட்ரண்ட்டுக்கான ஒரு பேசிக் டிராயிங். இது வந்து ஒரு 50 HP உள்ள ஒரு மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோல் டிராயிங். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ அண்ட் மேனுவல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்போல்லாம் நம்ம வந்து ஆட்டோவில் போடுறோமோ அப்போ என்னென்னா நம்மளுடைய ப்ரெஷர் சுவிட்ச். ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம ஃபயர் ஹைட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை வச்சு ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ சப்போஸ் நான் ஒரு 9 பார் செட் பண்ணியிருந்தேன்னா 9 பார் ரீச் பண்ண உடனே அந்த எல்ஓ வந்து என்சிஐ நமக்கு வந்து மோட்டர் வந்து ஸ்டார்ட் கமெண்ட் அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து நடக்கும். இதுதான் வந்து அந்த ஆட்டோவில் நடக்கக்கூடிய மேனுவல் வந்து நம்ம நார்மலாக புஷ் பட்டன் மூலிமா வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணுறது, அது போல் ஆப்ரேஷன்லாம் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து ரிமோட் ஸ்டார்ட். அதே போல் நான் சொன்ன மாதிரி தான் ரிமோட் ஜோனில் வந்து நம்ம மோட்டர் வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணுறது வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய ஆட்டோ மேனுவலுக்கான செலக்டர் சுவிட்சிலேருந்து எப்படி வந்து புரியுதுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? மேனுவலில் போட்டிங்கன்னா வந்து இந்த புஷ் பட்டன் மூலியமாக வந்து ஆன் பண்ணலாம். இதே வந்து ஆட்டோவில் போட்டிங்கன்னா வந்து இந்த கனெக்ஷன் மொத்தமே வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். அப்போ என்ன ஆகுனா நமக்கு வந்து இது மூலிமா வந்து ப்ரெஷர் சுவிட்ச் மூலிமா ஃபீட்பேக் போய் நம்மளுடைய மோட்டர் வந்து ஆன் ஆகும். இந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பவர் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா வந்து C1 C2 அப்புறம் மெயின் காண்டாக்டர்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த காண்டாக்டர்லாம் வந்து எப்படி ஆன் ஆகும் அதை பற்றி நம்ம இதில் கிளியராக பார்க்கலாம். இப்போ நான் ஆக்சுவலாக வந்து நம்ம மேனுவலில் போட்டிருக்கோன்னா எப்படி ஆன் ஆகும்னு பார்க்கலாம். இன்கேஸ் வந்து இது வந்து நான் மேனுவலில் வந்து செலக்டர் சுவிட்ச் போட்டுட்டேன். அப்போ நம்ம ஸ்டார்ட் புஷ் பட்டன் அழுத்தும் போது என்ன ஆகும்னா இந்த டைமர் வந்து ஆல்வேஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது. அப்போ என்ன ஆகும், டைமர் வந்து ஆன் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து டைம் முடிஞ்ச உடனே வந்து ஸ்டார் அண்ட் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடக்கும். ஓகேங்களா? இந்த டைமருடைய T1 போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த டைமர்லேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் NO. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த T1 போட்டிருக்கா, T1-1 போட்டு தான் வந்து டைமர்லேருந்து வரக்கூடிய ஒரு NO. அதே போல் T1 போட்டதாலே வந்து டைமர் வழியமாக ஆன் ஆகக்கூடிய ஒரு கண்ட்ரோல் சர்க்யூட்னு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அதே போல் காண்டாக்டருக்கும் தனித்தனியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து இது என்சியில் தான் இருக்கும். பட் டிராயிங் வந்து தப்பாக காமிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பட்டன் அழுத்தின உடனே என்ன ஆகுனா வந்து ஸ்டார் காண்டாக்டர் இது C1 ஆன் ஆகும். அதெல்லாம் வந்து மெயின் காண்டாக்டர் வந்து ஆன் ஆகும். இதுதான் வந்து நம்மளோட ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருடைய மெயின் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து மோட்டர் வந்து ஸ்டாரில் தான் ரன் ஆகும். சடன் டைம் நம்ம வந்து இங்கே வந்து டைம் டிலே ஒன்று வச்சுருக்கோம். இன்கேஸ் ஒரு 10 செகண்ட் வச்சுருக்காங்க. 10 செகண்ட் கழிச்சு என்ன ஆகுனா இந்த என்சி இப்போ நார்மலாக வந்து என்சியில் இருக்கும். பட் இது வந்து NO ஆச்சுன்னா என்ன ஆகுனா இந்த ஸ்டார் காண்டாக்டர் வந்து ரிலீஸ் ஆகிட்டு டெல்டா காண்டாக்டர் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? டெல்டா காண்டாக்டர் எப்படி க்ளோஸ் ஆகும்னா இது நார்மல் ஸ்டார்டிங் கண்டிஷனில் வந்து இது வழியாக என்சி இப்போ என்ன ஆகுனா C1ன்ற காண்டாக்டர் வந்து ஆன் ஆகிட்டு இந்த எஸ்ன்றதுனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் காண்டாக்டர். அப்போ என்ன ஆகும், நார்மலாக வந்து இந்த ஸ்டார் காண்டாக்டர் வந்து ஆன் ஆகிட்டு நமக்கு வந்து இந்த பவர் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ ஃபஸ்ட் டைம் என்னென்ன காண்டாக்டர் ஆன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த C1 மட்டும்தான் வந்து அந்த டைம் டிலேக்குள்ளே வந்து ஆன் ஆகும். அடுத்தது என்ன ஆகுனா அந்த டைம் டிலே வந்து முடிஞ்ச உடனே என்ன ஆகுனா இந்த NO இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து NC ஆகிடும். டெல்டா காண்டாக்டர் இது NC ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுனா இந்த டெல்டா காயிலுக்கான காண்டாக்டர் சப்ளை போயிட்டு நமக்கு வந்து டெல்டாவில் வந்து மோட்டர் வந்து ரன் ஆகும். அது இல்லாமல் வந்து இந்த ஸ்டாருக்கு அண்ட் டெல்டாக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்லாக் போட்டிருப்பாங்க. இன்டர்லாக்னா என்னென்னா இந்த ஸ்டார் காண்டாக்டர் ஆன் ஆகும்போது இந்த C1 சொல்லக்கூடிய காண்டாக்டர் ஆன் ஆகும்போது இந்த காண்டாக்ட் NO வந்து NC வந்து NO ஆகிடும். அப்போ என்ன ஆகும், டெல்டா காயில் காண்டாக்டருக்கு வந்து சப்ளை போகாது, டெல்டாவிலும் வந்து மோட்டர் ரன் ஆகாது. இன்கேஸ் டெல்டாவில் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிடுச்சு அப்போ என்ன ஆகுனா இங்கே இருக்கக்கூடிய C3-C1
C3 மைனஸ் ஒன்றுன்றது பார்த்தீங்கன்னா இது வந்து C3, இந்த காண்டக்டருடைய நேம் பார்த்தீங்கன்னா C3. ஓகேங்களா, இதோடைய NC வந்து NO ஆகிடும். அப்போ என்ன ஆகும், ஸ்டார் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து டெல்டாவில் தான் ரன் ஆகும். இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டெர்மினல் பிளாக்ல வந்து காமிச்சிருப்பாங்க. B17, TB7, TB5. ஓகேங்களா, இந்த C2ன்னு சொல்லக்கூடிய NO கான்டாக்ட் மூலியமாக வந்து இந்த கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து பிஎம்எஸ்க்கு போகக்கூடிய ஒரு ஃபீட்பேக் லைன், BMS N1 போட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்டேட்டஸ் இண்டிகேஷன் காட்டுறதுக்கு, மோட்டர் வந்து ஆனில் இருக்கா, மெயின் கான்டாக்டர் ஆனில் இருக்கா, அல்லது வந்து அந்த மோட்டர் வந்து ரன்னிங்கில் தான் இருக்கான்னு சொல்லி ஸ்டேட்டஸ் காட்டுறது வந்து ஃபீட்பேக் லைன்லாம் வந்து நம்ம C2 சொல்லக்கூடிய ஆக்சிலரி எலமெண்ட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது மூலிமா நம்ம ஒயரிங் பண்ணி எடுத்து போயிருப்பாங்க. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா B19, B20 வந்து நார்மலி NCன்னு போட்டிருக்காங்க. டெர்மினல் பிளாக் 9, டெர்மினல் பிளாக் 10. இங்கே பாருங்கள், BMS NCன்னு போட்டிருக்காங்க. அப்போனா வந்து 9, 10 வந்து நார்மலி க்ளோஸ். இது எப்போல்லாம் ஆன் ஆகுதோ வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து இது மாறி மாறி வந்து ஆக்சிலரி கான்டாக்ட் வந்து க்ளோஸ் அண்ட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இன்கேஸ் நான் வந்து கான்டாக்டர் ஆன் ஆகுதுன்னா இது வந்து NC ஆகும், இது வந்து NO ஆகிடும். இன்கேஸ் இது வந்து ஆஃப் ஆகுதுன்னா இது வந்து NO ஆகும், இது வந்து NO ஆகும், இது வந்து NC ஆகிடும். இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ஆப்ரேஷனு. இதே போல் டிராயிங் கீழே வந்து இப்படி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய கண்ட்ரோல் டிராயிங் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் வந்து என்ன கான்டாக்டருக்கு எதுக்குன்னு சொல்லி கீழே கொடுத்தாங்கன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து அசியூம் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா, இன்கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆனுக்கான இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. எப்போல்லாம் வந்து மெயின் கான்டாக்டர் ஆன் ஆகுதோ அப்போ வந்து இந்த R1 சொல்லக்கூடிய இண்டிகேஷன் லேம்ப் வந்து எரியும். அது இல்லாமல் இந்த C2 மூலிமா வந்து இது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா, இதோட ஆக்சிலரி கான்டாக்ட் லைன் தான் வந்து இங்கே காமிச்சிருக்காங்க. நம்ம புஷ் பட்டனை ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டால் கூட வந்து நமக்கு வந்து சர்க்கியூட் வந்து ஹோல்டிங்லேயே இருக்கும். ஓகேங்களா, அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப்கான இண்டிகேஷன். நார்மலாக வந்து எந்த கான்டாக்டருமே வந்து ஆனில் இல்லாத பட்சத்தில் வந்து இந்த இங்கே பாருங்கள் C23னா இதுதான். இல்லை, மெயின் கான்டாக்டர் ஆன் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், இது வந்து NO ஆகிடும். அப்போ என்ன ஆகும், அந்த க்ரீன் இண்டிகேஷன் வந்து ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா, இதுவே வந்து இந்த C2 வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்கும்போது என்ன ஆகும், நார்மலி க்ளோஸ்ட். அப்போ வந்து சப்ளை வந்துட்டு இருக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து இந்த இண்டிகேஷன் வந்து எரியும். ஓகேங்களா, அதே போல் தான் வந்து ட்ரிப்புக்கும் அதே போல் அலாரத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து இது போல் தான் வந்து ஒயரிங் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் வந்து நீங்கள் ரிமோட் ஸ்டார்ட்டு அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் டெர்மினல் பிளாக் டீட்டெயில்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4ன்றது வந்து அந்த டெர்மினல் பிளாக்ல வந்து நீங்கள் இங்கே வந்து NC புஷ் பட்டனை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து மோட்டர் வந்து ஸ்டாப் பண்ணலாம். அதே போல் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரெஷர் சுவிட்ச் வந்து கனெக்ட் பண்ணலாம் இந்த டெர்மினல் பிளாக்ல. அதே போல் BMS இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம்லாம் இருக்குல்ல, பில்டிங் மேனேஜ்மெண்ட், அந்த சிஸ்டத்துக்கு வந்து நம்ம மோட்டர் வந்து ஆனில் இருக்கா ஆஃப் இருக்கான்னு சொன்ன உடனே இண்டிகேஷன் ஃபீட்பேக் எடுக்கலாம். அதுக்கெலாம் வந்து இந்த லைன்ஸ்லாம் டெர்மினல் பிளாக்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து ஆட்டோவில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரெஷர் சுவிட்ச் மூலிமா வந்து டைரெக்டாக வந்து ஆன் ஆஃப் ஆகும். இன்கேஸ் ப்ரெஷர் சுவிட்ச் வந்து அந்த ப்ரெஷர் வந்து ரீச் ஆகிட்டோன்னே என்ன ஆகும்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து சப்ளை கட் ஆகிடும். அப்போ வந்து கண்ட்ரோல் சப்ளை எல்லாமே கட் ஆகிட்டு நம்மளுடைய மோட்டர் வந்து ஸ்டாப் ஆகிடும். இதுதான் வந்து அந்த சர்க்யூட்டில் நடக்கக்கூடிய ஒரு பேசிக் ஃபங்க்ஷனு. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து நம்மக்கிட்ட வந்து அட்வான்ஸு நிறைய இண்டஸ்ட்ரியல் கோர்சஸ்லாம் இருக்குது. அதை ஜாயின் பண்ணுன்றவங்க வந்து விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாஸ்டரிங் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒயரிங் கனெக்ஷன்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு இன்டோர் VCB பேனல் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் யூனிட்லாம் பற்றி நான் பேசி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். ஏன்னா அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ஸ்கீமுக்கான ஒரு ஒயரிங் டயக்ராம். ஏன்னா வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான எக்யூப்மெண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதில் வந்து பலதரப்பட்ட
நிறைய ப்ரொடக்ஷன் ஸ்கீம்ஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன், எர்த் ஃபால் ப்ரொடக்ஷன், டிஃபரன்ஷியல் ப்ரொடக்ஷன், அப்புறம் வந்து ஒக்கால்ஸ் ரிலே ப்ரொடக்ஷன், ஆயில் டெம்பரேச்சர், வைண்டிங் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொடக்ஷன் ஸ்கீமில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பேசிக்காக வந்து இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரர் வந்து பேசிக்காக வந்து அவங்க சைடு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான எல்லா ப்ரொடக்ஷன் ஸ்கீமுமே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளே வந்து வச்சு அதோட ஒயரிங்லாம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க மாஸ்லிங் பாக்ஸில். ஓகேங்களா? எந்த ஒரு மேனுஃபேக்சரர் எடுத்தாலுமே சரி, அந்த மாஸ்லிங் பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ஒயரிங்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 1600 kVA 11 kV பார் 415 வோல்ட்டில் உள்ள ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மருக்கான ஒரு மாஸ்லிங் பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ஃபியூச்சர்ஸ், அதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்கீம்லாம் வந்து ஒயரிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர், அலாரத்துக்கான NO, இது வந்து ட்ரிப்புக்கான ஒரு NO, அதே போல் வைண்டிங் டெம்பரேச்சர் இண்டிகேட்டருக்கான அலாரம், அப்புறம் ட்ரிப்புக்கான ஒரு NO கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கேஸ் லிக்விட் ஆப்ரேட்டட் புக்கால்ஸ் ரிலேக்கான அலாரம், ட்ரிப்பு, அதே போல் வைண்டிங்க்கு தேவையான ஒரு CT கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேக்னெட்டிக் ஆயில் கேஜுக்கான அலாரம், ஆயில் லெவல் கொஞ்சம் வந்து அலாரம் வரா மாதிரி, அதே போல் ஆயில் சர்ஜ் ரிலேக்கான ஒரு ட்ரிப் கமாண்டுக்கான ஒரு NO கொடுத்துருக்காங்க. அதே போல் ப்ரெஷர் ரிலீஃப் டிவைஸுக்கான ட்ரிப்புக்கான ஒரு ட்ரிப்புக்கான ஒரு ஒயரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்மளுடைய நியூட்ரல் CT, ஓகேங்களா, நம்மளுடைய எர்த் ஃபால்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து நியூட்ரலுக்கு போகக்கூடிய இது வந்து நியூட்ரல் எர்த்திங் ப்ரொடக்ஷனுக்கோசம் வந்து இது வந்து யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், நியூட்ரல் CT ஃபார் எர்த் ஃபால்ட் ப்ரொடக்ஷனுக்கோசம் வந்து இது போல் ஸ்கீம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அது வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து நம்ம அந்த மாஸ்லிங் பாக்ஸுக்கு தேவையான லைட்டிங்ஸ், அப்புறம் வந்து ஸ்பேஸ் ஹீட்டர்லாம் சேர்த்து அதுக்கு ஒரு ஒயரிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸு நியூட்ரல் கொடுத்தீங்கன்னா வந்து இந்த சப்ளை வந்து இதில் போய்ட்டு நம்ம வந்து ஸ்பேஸ் ஹீட்டர், அதெல்லாம் வந்து CFL லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. டோர் லிமிட் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா வந்து நமக்கு வந்து ஹீட்டர் லைட்லாம் வந்து ஆஃப் ஆகிற மாதிரியும் ஆன் ஆகிற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு செலக்டர் சுவிட்ச், இது ஆன் பண்ணால் வந்து ஹீட்டர் ஆன் ஆகிற மாதிரி, இல்லை ஆஃப் பண்ணால் நார்மலாக வந்து ஆஃப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து தெர்மோஸ்டாட் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து இது போல் சீரிஸில் வந்து பேசிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஒரு 1600 kVA 415 வோல்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷனுக்கான மாஸ்லிங் பாக்ஸ். ஓகேங்களா, இது வந்து இதில் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்தாலும் சரி, நாட் அவுட்டோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர், பட் நம்ம இண்டஸ்ட்ரியலில் யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வந்து இது போல் ஸ்கீம்ஸ்லாம் வந்து நிறையவே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான பேசிக்கான ஒரு ஸ்கீம்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா, இதோட ஒயரிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அலாரம் இதெல்லாம் வந்து இன்பில்ட். ஓகேங்களா, இன்டர்னலாக வந்து அந்த ஆயில் டெம்பரேச்சர் இண்டிகேட்டரில் இருக்கக்கூடிய NO, ஓகேங்களா, NO எலமெண்ட்டு, அதே போல் வைண்டிங் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு NO எலமெண்ட்டு. இது எப்படி வந்து ஒயரிங் பண்ணுவாங்க, எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லூப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 சொல்லிட்டு இங்கெல்லாம் வந்து லூப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த லூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 110 வோல்ட் DC வோல்டேஜ் வந்து எங்கேருந்து வரும்னா, நம்மளுடைய இன்டோர் PCB பேனல் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து வரக்கூடிய ஒரு ஆக்சிலரி சப்ளை. அது வந்து 110 வோல்ட் DCயாக தான் இருக்கும். ஓகேங்களா, DC தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சப்ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணாலும் சரி, எங்கே போனாலுமே வந்து 110 வோல்ட் DC சப்ளை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபார் பிரேக்கர் க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங், அப்புறம் வந்து ட்ரிப்பிங் கமாண்டு சொல்லிட்டு நிறைய ஃபீட்பேக் வந்து இந்த 110 வோல்ட் DC வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காமனாக இங்கே வந்து 110 வோல்ட் கொடுத்து இப்படி வந்து லூப் பண்ணுவாங்க. லூப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எல்லாத்துக்குமே வந்து ஒரு 110 வோல்ட் சப்ளை வந்து இது வழியாக போய் இங்கே வெயிட்டிங்கில் வந்து நிற்கும். ஓகேங்களா, இன்டர்னலாக உள்ளே இருக்கக்கூடிய புக்கால்ஸ் ரிலேக்கு வந்து போய் நின்றுட்டுருக்கும். அதே போல் ட்ரிப்புக்கான இதுக்கும் போய் நின்றுட்டுருக்கும். அதே போல் MOG மேக்னெட்டிக் ஆயில் கேஜ் லெவல், அதில் வந்து இன்கேஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்குன்னா அதுக்கான இதுலேயும் போய் நின்றுட்டுரும். லெவல் கம்மியாகும் போது என்ன ஆகும்னா, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த அலாரம் வந்து NC ஆகிடும். இப்போ NO இருக்குது, NC ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, இது வழியாக வந்து அவுட்புட் எடுத்து போயிருப்பாங்க. இன்கேஸ் வந்து ஒரு அலாரமோ அல்லது வந்து சம் ஃபீட்பேக்ஸ் இண்டிகேஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்னெட்டிக் ஆயில் லெவலில் வந்து கன்சிடர்ட் டேங்க்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆயில் லெவல் லோ ஆகும்போது என்னென்னா நமக்கு தெரியாதுல்ல, கண்டினியூஸாக வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இன்கேஸ் நீங்கள் பண்ண முடியாத பட்சத்தில் இன்கேஸில் ஆயில் லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அலாரம் ஃபீட்பேக் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இப்படி தான் வந்து அதோட பேசிக்காக வந்து ஒயரிங் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் இதெல்லாம் வந்து அவுட்புட் லைன் 1 2 3 4 5 6 இதெல்லாம் வந்து அவுட்புட்டு. இந்த வழியாக போயிட்டு NO இது வந்து இங்கே இருக்கும். இன்கேஸ் இது வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, நமக்கு வந்து ட்ரிப் கமாண்ட் கோஸ் டு
அந்த நான் சொன்ன மாதிரி வந்து ஆக்சிலரியிலே இருக்கக்கூடிய புக்கால் ஸ்ட்ரிப்பு, அப்புறம் வந்து வைண்டிங் டெம்பரேச்சர் ட்ரிப்பு, அப்புறம் வந்து ஆயில் டெம்பரேச்சர் ட்ரிப்பு, அதுக்கான ஃபீட்பேக்லாம் வந்து இந்த 110 வோல்ட் இப்போ இது வழியாக போயிட்டு நமக்கு வந்து இப்படி ரிட்டர்ன் வந்து நம்மளுடைய அந்த ஆக்சிலரி ரிலேவை போய் ஃபஸ்ட் ஆக்ட் பண்ணும். அந்த ஆக்சிலரி ரிலே ஆக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மாஸ்டர் ட்ரிப்புக்கு வந்து கமெண்ட் போகும். மாஸ்டர் ட்ரிப் என்ன பண்ணும், ஃபால்ட் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பிரேக்கர் வந்து ஓப்பன் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணும். அதுதான் வந்து பேசிக்காக வந்து வரக்கூடிய ஃபங்க்ஷன். இது எல்லாமே வந்து 110 வோல்ட் ஆக்சிலரி சப்ளை. ஓகேங்களா? இங்கேருந்து ஒரு 110 வோல்ட் வந்து அந்த விசிபி பேனல்லேருந்து வரும். இன்டோர் விசிபிலேருந்து வந்து இப்படி லூப் பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்கேஸ் டவுட் ஆச்சுன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மரில் போய் மாஸ்டரிங் பாக்ஸோட கண்ட்ரோல் ட்ராயிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஃபால்ட் ஏற்பட்டால் வந்து எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஒயரிங் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து 110 வோல்ட் எல்லாமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா என்சியில் கொடுத்துருக்காங்க. நார்மலி ஓப்பன். எப்போல்லாம் வந்து அந்த அந்த ஃபீட்பேக் சிக்னல் வருதோ அப்போ வந்து என்ஓ வந்து என்சி ஆகிடும். நமக்கு வந்து இங்கேருந்து நமக்கு லைன் எடுத்து போயிருப்பாங்க. இங்கே 1, 2, 3லேருந்து லைன் எடுத்து போயிட்டு நமக்கு அந்த ஆக்சிலரி ரிலே வந்து ஃபஸ்ட் ஆன் பண்ணி ஆக்சிலரி ரிலேவிலேருந்து நம்மளுடைய மாஸ்டர் ட்ரிப்புக்கு வந்து ஒயரிங் பண்ணியிருப்பாங்க. அதே போல் அலாரத்துக்கும் அதே போல் தான். இங்கேருந்து ஆக்சிலரி ரிலே அலாரத்துக்கு போகும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும், நமக்கு பிரேக்கர் வந்து அலாரம் இண்டிகேஷன், அப்புறம் இந்த ட்ரிப் இண்டிகேஷன்லாம் வந்து நம்ம வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து அதோட பேசிக் ஒயரிங். நீங்கள் கொஞ்சம் கிளியராக பாருங்கள். இது எல்லாமே வந்து லூப்பு. ஓகேங்களா? ஒரு கேபிள் மூலயமா வந்து லூப் பண்ணோன்னா வந்து நமக்கு இங்கே போட்டிருக்காங்க எல்லாமே வந்து லூப் பண்ணியிருப்பாங்க. இது மூலயமா நம்ம வந்து இந்த K13லேருந்து நமக்கு அவுட்புட் லைனில் அந்த L13 அதெல்லாம் வந்து அவுட்புட் லைன்ஸ். L1 அப்புறம் K1 இங்கே பார்த்தீங்கன்னா வந்து L5 இதெல்லாம் வந்து அவுட்புட் லைன். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.